कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यम् निहतम् तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேமகடாக்கலீலாம் ஸ்ரீரங்க ஹரிம்யதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜமகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ பாதாயதீந்திர மனசா வபுஷாஜயுஷ்மத்பாதாரவிந்தயுகலம் பஜதாம் குருணாம் பூராதிநாத குருகேச முகாத்ய பும்சாம் பாதானுசிந்தன பர சததம் பவேயம். பேதை நெஞ்ச என்னை பெருமையாரிந்திலையோ ஏது பெருமை என்னை கண்ணில் வாய்த்தபுகள் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதேத்தாம் கார்த்திகையில் கார்த்திகை நாள் காண். சாட்சாத் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானோட நிர்கேதிக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் எழுந்துடைய சேவை சாதிக்கும் ஸ்ரீமத் பரமசேத்யாதி எதிகிரி நாராயண ராமானுஜ ஜிஎஸ் சுவாமியினுடைய திவ்ய கடாட்ச விசேஷத்தினாலும் திவ்ய ஆகியினாலும் பாகவதோத்தமர்களாகிற இதை கேட்டு இன்புறுவர்களாகிற உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் திருக்குறுந்தாண்டம் என்கிற பெரிய திருமொழிக்கு அடுத்ததான முதல் பிரபந்தம் திருமங்கையாழ்வாருடைய முதல் பிரபந்தம் பெரிய திருமொழி. இரண்டாம் பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம். இதற்கு அடுத்தபடியாக திருநெடுந்தாண்டகம். ஆக அடியேனுக்கு லபித்தது திருக்குறுந்தாண்டகத்திலே. திருக்குறுந்தாண்டகத்திலே 11வது பாசுரம் தொடங்கி 20வது பாசுரம் வரையில் அடியேனுடைய அனுபவமாக சுவாமியுடைய கிருபையினாலே அடியேனுக்கு லபித்தது. அடியேன் கிருதஜனானேன். இந்த திருக்குறுந்தாண்டகத்தை 2 பகுதிகளாக பிரித்து காட்டியிருக்கிறார்கள் அரும்பதக்காரர்கள். அதாவது முதல் 10 பாசுரம் ஒரு அர்த்தமும், 2வது 10 பாசுரங்கள் ஒரு அர்த்தமும். இது பீடிகை அல்லது பேடிகா சங்கதி என்று சொல்வதுண்டு. அல்லது முதல் 10 பாசுரங்களிலே 2-5 பாசுரங்களும், 2வது 10 பாசுரத்திலே 2-5 பாசுரங்களும், அப்படி 10-10ஆக 5-5ஆக. ஏனென்றால் இந்த பாசுரத்தினுடைய திருக்குறுந்தாண்டகத்தினுடைய முடிவிலே ஆழ்வார் அற்புதமாக ஒரு வார்த்தையை காட்டுகிறார். 5 நாரைந்தும் வல்லார்.
அதுக்கு 2 அர்த்தம் காண்பிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர்கள். 4 பாசுரங்கள் ஒரு அர்த்தம், அதுபோல 5 தொகுதிகள் அல்லது 5 பாசுரங்கள் சேர்ந்தது ஒரு அர்த்தம், 4 பகுதிகள். ஆகையினாலே இந்த 5 பாசுரங்களும் 5 பிரித்தால் 4 5 தான். ஆனால் ஆழ்வார் என்ன பாசுரம் 20 வரணும் அப்படின்னா 1 வல்லார் 20 வல்லார் சொல்லியிருக்கலாமே. ஆனால் 4 வல்லார் என்று அந்த இடத்திலே குறிக்கோளாக காண்பித்தபடினாலே அந்த வரியை வைத்து கொண்டு 4 வல்லார் என்கிற அந்த வாக்கியத்தை கொண்டு நம்முடைய பூர்வாச்சாரியன அரும்பதக்காரர்கள் அதை அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். அதை பின்னால் அனுபவிப்போமா. அடுத்து திருக்குறுந்தாண்டகம் என்பது லட்சணம் சொல்லி இருப்பார்கள், இருந்தாலும் ஒரு நினைவுபடுத்துகிறேன் அடியேன். திருக்குறுந்தாண்டகம் என்பதும் நெடுந்தாண்டகம் என்பதும் தாண்டகம் என்கிற ஒரு இலக்கண வகுப்பு, அதாவது தமிழிலே பல வகைகள் சொல்வதுண்டு. அதுபோல இது வெண்பா, கட்டளை, கலித்துறை என்றெல்லாம் பல வகையாக உண்டார் அல்லவா. அதுபோல இது தாண்டகம் என்கிற ஒரு பிரபந்த வகையைச் சேர்ந்தது, இலக்கண வகையைச் சேர்ந்தது. அதாவது குறுந்தாண்டகம் என்றால் அறுசீர் கொண்டது குறுந்தாண்டகம். இது தொல்காப்பியத்திலேயும் நன்னூலிலேயும் மிக அற்புதமாக காண்பிக்கப்படுகிறது. தாண்டகத்திற்கு லட்சணம் சொல்லுகின்ற பின்னால் வந்த தொல்காப்பியர் முதலானவர்கள் ஆழ்வார் பாசுரங்களுக்கு தலைப்பிடுகிறார் சுவாமி நாதமுனிகள். அந்த இலக்கணத்தை ஒட்டி இந்த பிரபந்தத்துக்கு திருக்குறுந்தாண்டகம் என்றும் திருடுந்தாண்டகம் என்றும் மடல் என்றும் அந்தந்த பிரபந்தங்களுக்கு ஏற்ப தமிழ் இலக்கியங்களில் காண்பிக்கப்படுகின்ற அர்த்தங்களை நாதமுனிகள் திருவுள்ளத்திலே கொண்டு தலைப்பிடுகிறார் என்றும் நாம் கொள்ளலாம். அப்ப குறுந்தாண்டகம் என்றால் அறுசீர் கொண்டது குறுந்தாண்டகம். 6 சொற்கள் ஒரு வரியிலே 6 சொற்கள் வந்ததானால் அது குறுந்தாண்டகம் என்றும், எண்சீர் கொண்டது நெடுந்தாண்டகம், 8 வரிகளை கொண்ட 8 சொற்களை கொண்டது நெடுந்தாண்டகம் என்றும் இது ஒரு வகை. அதற்கு மேலே 4 சீர்களை கொண்டு, அதாவது 6 சீர்களை கொண்டு அறுசீர், 6 சீர்களை கொண்டு ஒரு வரியிலே அமைக்கக்கூடியது குறுந்தாண்டகம், 8 சொற்களை கொண்டு அமைக்கக்கூடியது நெடுந்தாண்டகம் என்றும் இதற்கு ஒரு அற்புதமான வியாக்கியானம் காட்டுகிறார். அதுபோல இந்த திருக்குறுந்தாண்டகம் என்பது எப்படி, அதாவது இந்த திருக்குறுந்தாண்டகம் திருநாமி வைபவம் பேச வந்தது, அதாவது எம்பெருமானுடைய பிரபாவங்களை பேச வந்தது எது திருக்குறுந்தாண்டகம். இதற்கு சமமாக திருமாலை தொண்டர்பிடியாழ்வாரர்களை செய்த பிரபந்தத்திலே திருநாம வைபவம் சொல்லப்பட்டது. அங்கே திருமாலையிலே எம்பெருமானுடைய திருநாம வைபவம் சொல்லப்பட்டது. இங்கே அந்த நாமத்தை உடைய எம்பெருமானுடைய பிரபாவத்தை நாமி வைபவத்தை சொல்லுகிறது என்றும் இதற்கு அவதாரியை காட்டினார்கள். அதுபோல அடியேனுக்கு லபித்த 11வது பாசுரம். தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுதடி பணியுமாறு கண்டு தான் கவலை தீர்ப்பான் ஆவதே பணியாயந்தாய் அண்டமாயண்டிதைக்கும் ஆதியாய் நீதியானாம் பண்டமாம் பரமசோதி நிர்ணய பரவுவேனே. இந்த 11ஆம் பாசுரத்திலே சாரமாக ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கு பிறகு வியாக்கியானத்தை அனுபவிப்போம். எல்லா பாசுரத்தினுடைய சாரத்தை முதலிலே அடியேன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அந்த சாரத்தை சொல்லி அதற்கு பிறகு இறைவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தை
பிறகு அனுபவிப்போமாக. இது எல்லா பாசுரங்களுக்கும், அதாவது 11ஆம் பாசுரம் தொடங்கி 20ஆம் பாசுரம் வரையில் முதலிலே அந்த பாசுரத்தினுடைய சாரமும் அந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானம் இப்படி 2 பகுதிகளாக அனுபவிக்கலாம் என்று இந்த முதல் பாசுரம், அதாவது 11ஆம் பாசுரத்திலே ஆழ்வார் சுருக்க காட்டுகிறார். உன்னையே பரவுவேன் என்கிறார். தேவரீரே பரவுவேன். பரவுவேன் என்றால் அடிபணிவேன் என்ற அர்த்தம், கருணாகிரி செய்வேன் என்ற அர்த்தம், தேவரீர் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்ற அர்த்தம், தேவரீர் வணங்குவேன் என்ற அர்த்தம். இப்படி பரவுதல், பரவுதல் எல்லாம் பல வகையான அர்த்தங்களை கொண்டது பரவுதல். அப்படி நின்னையே, அதாவது உன்னையே பரவுவேன் என்கிறார் முதல் பாசுரத்திலே. 11ஆம் பாசுரத்தில் செய்ய வேண்டிய அடிமையெல்லாம் பேசி உன்னையே சேவித்து திருவடி வணங்கும் வகையை மனோரதிக்கும் ஒருவன். தேவரீருடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணி தேவரீருடைய திருமேனி அழகை சேவித்து திருவடி வணங்கும் வகையை மனோரதிக்கும் ஒருவன் தன்னாலே தன் மனக்கவலையை தீர்ப்பவன் நீ என்றோ. எம்பெருமானே, தேவரீர் தானே அந்த களைப்பையெல்லாம் அந்த வகையெல்லாம் தன்னாலே ஒரு மனக்கவலையெல்லாம் தீர்ப்பவன் யாரு? தேவரீர் தானே என்றும் அண்டங்களில் வாழ்வோருக்கு நிர்வாகனாகி 8 திசைகளுள்ள தேவர்களுக்கு காரணமாக முறை தப்பாதபடி தனமாய், இந்த இடத்துக்கு ரொம்ப விசேஷமான அர்த்தம் காட்டார். தனமாய் பரம்சோதியானவனே உன்னையே நான் துதிப்பன் என்பது இந்த முதல் 11ஆம் பாசுரத்தினுடைய சாரம். இதிலே தொண்டு என்றால் எம்பெருமானுடைய கைங்கரியம், அண்டம் என்றால் அண்டங்களில் உள்ளவர்கள், அதற்கு மேலே எண் திசை என்றால் 8 திசைகளில் உள்ள தேவர்கள் என்றும், இதிலே முக்கியமாக பண்டம், பண்டம் என்பதற்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கு. அதிலே இவர் பெரியவாச்சான் பிள்ளை கொள்வது பண்டம் என்றால் தனம் என்றும் பண்டம் என்றால் பொருள் என்றும் அர்த்தம் கொண்டு, ஏன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள் அர்த்தம் இருக்கும் அல்லவா தமிழிலே, அதுக்கு ஒரு சிறப்பல்லவா அது. அதுபோல பண்டம் என்பதற்கு தனம் என்றும் அல்லது பொருள் என்றும் வஸ்து என்றும் அர்த்தத்தை கொண்டு என்கிற சொல்லு அர்த்தத்தை கொண்டு வியாக்கியானிக்கிறார். வியாக்கியானத்திலே தொண்டெல்லாம் பரவி நின்னை தொழுதடி பணியுமாறு கண்டு என்று ஒரே வரியாக பார்த்து தொண்டெல்லாம் இத்தியாதி எம்பெருமானுக்கு செய்யும் அடிமைகளையெல்லாம் அடைவுகட பேசி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் த்வா சர்வபாவேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மாதுஜஹ என்று கண்ணன் பெருமான் கீதையிலே சொன்னது போல எல்லா உபாயங்களையும் வாசனையோடே விட்டு என்னையே உபாயமாக பற்று. அப்படி பற்றினாயாகில் நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே என்னும்படியே நின்னை தொழுது உன்னை கண்டு வைத்து முழுமையாக தொழப்போமோ. தேவரீருடைய திருமேனி அழகையும் தேவரீருடைய குணத்தையும் தேவரீருடைய லீலைகளையும் முழுமையாக அனுபவித்து முடியுமா, தலை கட்ட முடியுமா? ஆயினும் ஏதோ ஒரு அளவில் அடிபணிந்து அடிபணியுமாறு கண்டு தலை தப்பாமே மனோரதமாவது படலாமோனும். எல்லா அடிமைகளையும் எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் அடியனாலே முடியாது, ஆனால் மனோரிக்கலாமே ஆசைப்படலாமே என்று மனோரித்து தான் கவலை தீர்ப்பான் ஆவதே. தன்னாலே மனோதுக்கத்தை தீர்த்து கொள்ள போமோம். அதாவது ஆழ்வார் அந்த எம்பெருமானை அனுபவிக்க முடியலையே என்கிற வருத்தம் இருக்கிறல்லவா, அதனாலே ஏற்படுகின்ற துன்பம் இருக்கும் அல்லவா, அதை தானே போக்கிக் கொள்ள முடியுமா? அதை போக்க வல்லவன் யாரு? நீ என்றோ எம்பெருமானே, நீ என்றோ கவலை தீர்ப்பான் ஆவதே. ஆவதே தீர்ப்பான் கவலை, அவனே அவன் தானே தீர்ப்பான் கவலை தீர்ப்பான் என்றும் அண்டமாய் இத்தியாதி அண்டாந்தர் வர்த்திகளுக்கும் நிர்வாகனாய் 8 திக்குள்ள தேவதைகளுக்கும் காரணமாய் முறைதப்பாதபடி பண்டம் தனமாம். இப்ப இந்த தனமாம் என்கிற அர்த்தத்தை கொண்டு
பெரியவாச்சான் பிள்ளை என்ன திருவுள்ளம் பத்துகிறார் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த சேதனங்களும் அவனுக்கு தனம், அவனுக்கு பெருமை, அதாவது விபூதி ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம், விபூதி உபய விபூதி நாதன்னு சொல்கிறோம். அப்போ உபய விபூதி ஐஸ்வர்யத்தை உடையவன் என்றுதானே அர்த்தம். ஆக பண்டமாம் என்று தனம், இவ்வாத்மாவுக்கு தனமானவனே. ஆழ்வார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் தனமாய் இருப்பவன், அதுபோல ஆத்மாவுக்கும் தனமாய் இருப்பவனே. பரம் சோதி, பரஞ்சோதி என்கிற சப்தத்தினால் சொல்லப்படுபவனே. ஆழ்வார் காட்டுறல்லவா நம்ம ஆழ்வார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீரின்ன அமரையாயலர்ந்ததுவோ, படிச்சோதியாடையடும் பல்கலனாய் நின்பன் பைம்பன் கடிச்சோதி கலந்ததுவோ, இருமாலே கட்டுரையே பரம் ஜோதிஸ்வரூபனான எம்பெருமானே. நின்னையே பரவுவேனே, நின்னை ஏ பரவுவேனே. அந்த ஏ அவதாரணார்த்தம், அதாவது ஒரு அர்த்தத்தை திருடீகரிக்க வேண்டும் என்றால் அந்த ஏவகாரம் போடுவார்கள். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அங்கே ஆண்டாள் காட்டினாள் அல்லவா, அதுபோல இங்கே நின்னையே பரவுவேனே, உன்னையே முழுமையாக தோற்றம் பண்ணும் அத்தனை. ஆக இந்த 11ஆம் பாசுரத்தினுடைய சாரத்திலே எம்பெருமானே தேவருடைய திருவடிகளை பரவுவேன், தோற்றம் பண்ணுவேன் என்று இந்த பாசுரத்தை அனுபவித்தார் திருமங்கை ஆழ்வார். 12ஆம் பாசுரம். ஆவியை அரங்கமாலை அழுக்குடம்பெச்சில் வாயால் தூய்மயில் தொண்டனேன் சொல்லினேன் தொல்லை நாமம் பாவியன் பிழைத்தவாரன் அஞ்சினர்க்கு அஞ்சாரென்னு காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுடைய தோன்றினாரே. இந்த பாசுரத்தினுடைய அற்புதமான அர்த்தம், அதாவது இந்த பாசுரத்தினுடைய சாரம், தூய்மை இல்லாத நான் எப்பொழுது எம்பெருமானது திருநாமங்களை சொல்லி, நான் தூய்மை இல்லாதவன். என்ன தூய்மை இல்லாதவன்? ஆழ்வார் சொல்கிறார், வாக்கு தூய்மையினாரே என்கிற பாசுரம் காட்டுகிறார் அல்லவா, அதுபோலே நான் தூய்மை இல்லாதவன். அப்படி தூய்மை இல்லாத நான் எம்பெருமானது திருநாமங்களை சொல்லி நான் சொல்லலாமோ, சொல்ல முடியுமோ, சொல்லக்கூடுமோ என்று அஞ்சினார். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்திலே எம்பெருமான் வார்த்தையாகவும் ஆழ்வார் வார்த்தையாகவும் 2 பேரும் பேசிக்கொள்வது போல இருக்கக்கூடிய அமைந்த ஒரு பாசுரம். அது அத்தியசூக்ஷமான விசேஷம். அதாவது எம்பெருமானை பார்க்கிறார், முதல் 11ஆம் பாசுரத்திலே தோத்திரம் பண்ணினார், அதுக்கப்புறம் ஆழ்வார் தன்னிலையை ஆராய்ந்தார். இவ்வளவு உயர்ந்த எம்பெருமானை நான் கவி பாட வல்லவனோ, கவி பாடினால் அது தகுமோ என்று சற்று பின்வாங்கினார். அப்போ பின்வாங்குகிற சமயத்திலே எம்பெருமான் சொன்னாராம் ஆழ்வாரே, ஆழ்வீர் உமது திருவுள்ளத்தில் இருப்பது நான் அல்லவா, என்னுடைய கவிகள் தானே நீர் சொல்ல போகிறீர். ஆகையினாலே உம்முடைய நிலையை நினைத்து நீர் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், கவி சொல்லும் என்று எம்பெருமான் ஆணையிட்டதாக திருவுள்ளத்திலே கொண்டு திருமங்கையாழ்வார் பாசுரம் இடுகிறார். இந்த பாசுரம் அதாவது தூய்மையில்லாத நான் எம்பெருமான் திருநாமங்களை சொல்லி நான் சொல்ல வல்லலாமோ என்று அஞ்ச பெருமாள் தோன்றி அஞ்ச வேண்டா மாசுஜகா சொன்னாலும் அஞ்ச வேண்டா. தனது அன்பரிடம் பிரேமம் மிக்கவன், அதாவது யாவர்க்கும் உயிராய் திருவரங்கத்தில் எழுந்தருளி இருப்பவன், தனது அன்பரிடம் பிரமேயம் மிக்கவன், பிரேமம் அளவு கடந்த பிரேமம் மிக்கவன்,
நானோ சுத்தமில்லாத சரீரத்தை உடையவன். மானிடரை துதிப்பதால் அங்கே ஆழ்வார் காட்டுறார் அல்லவா, அதாவது இப்போ மானிடர்களை பாடி பரிசில் என்னாகும் என்று சொன்னால் விரோதம் இது. ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என் நாவிலின் கவியான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன், மன்னா மனிதரை பாடி படைக்கும் பெரும் பொருள் என்று பல பேரை துதித்தேன். எம்பெருமானை தேவரீரை துதிக்க வேண்டிய வாயாரே மற்றவர்களை துதித்தேன். ஆனால் அதற்கு பிறகு அனாதிய மற்ற தூய்மை கட்ட உறவுடையவன், வாயை உடையவன். ஆனால் பெரும் பாவியான அடியேன் சுத்தமானேன். எப்படி? தேவரீருடைய திவ்ய கடாட்ச விசேஷத்தினாலேயும் நிர்கேதுக கிருபையினாலும் திருமந்திரத்தை, அனாதியான திருமந்திரத்தை நான் சொன்னேன், தெரிந்து கொண்டு சொன்னேன், நானும் சொன்னேன் நமறுமுறையின் என்று ஆழ்வார் காட்டார் அல்லவா. நாராயணா என்னும் நாமம் என்று ஒரு கால் சொன்னதை 9 கால் சொல்லுகிறார் என்று பெரிய வாச்சான் பிள்ளை பெரிய திருமொழி வியாக்கியானத்திலே காட்டுகிறார் அல்லவா. அதுபோல பரிசுத்தமில்லாதவனாய் இதர விஷயங்களிலே நான் தப்பு செய்தேன் என்று அஞ்சி நிற்கார். இப்படி எம்பெருமான் அஞ்சி நிற்கிறார். யார்? ஆழ்வார். ஏனால் தன்னுடைய நிலைமையை பார்க்கிறார். அப்படி எம்பெருமானை தோற்றம் பண்ணுவதற்கு தான் தகுதி உள்ளவனா என்று ஆராய்ந்தார். ஆனால் எம்பெருமான் பார்த்தார், உமக்கு எல்லா தகுதி இல்லை என்று நீர் அஞ்சுகிறீர், நாமல்லவோ உமக்கு கவிகளை கொடுக்கிறோம் என்று ஆழ்வாரை சமாதானப்படுத்தினான் என்பது இந்த பாசுரத்தின் 12ஆம் பாசுரத்தின் சாரம். இதிலே அவதாரிகையிலே ஆவியை இத்தியாதி நம்முடைய பூர்வாச்சார வியாக்கியானம் பெறணும் பொழுது ஒரு சொல்லை எடுத்து ஆங்காங்கே இத்தியாதி இத்தியாதி இத்தியாதின்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாசுரத்தில் ஆவியை அரங்கமாலை அப்படின்னு வருதோம். அப்படி ஆவியை அரங்கமாலை அந்த வாக்கியம் முடிகிற வரையில் இத்தியாதி, ஆவியை அரங்கமாலை என்று தொடங்கி இத்தியாதி இப்படியாக. அதற்கு மேலே தொல்லை நாமம். இது புது ஒரு தமிழ் நாம், புது தொல்லை நாமம். தொல்லைனா என்ன? தொல்லை கொடுக்கிற நாமம் இல்லை, அனாதிகாலமாக நித்திய சூரியர்களுடைய அனுபாவியமான மந்திரம். அவர்களுக்கும் சரி சம்சாரிகளுக்கும் சரி வேதத்திலே பிரதிபாத்தியமான மந்திரம் எது? ஓமித்யேகாட்சரம் நமைதுத்வே அக்ஷரே நாராயணாயதி பஞ்சாட்சராணி என்று 8 அக்ஷரம் திருமந்திரம் சொல்றோம் அல்லவா. அப்ப வேதத்திலே அனாதிகாலமாக நித்தியசூரியர்கள் அனுபாவியமாக தோற்றுகிறது. அல்லது என்ன சொன்னார் இப்ப இந்த பாகத்தில்? அப்படி நான் பாடப்பூக்கேன் அல்லவா, உன்னுடைய பெருமையை பாடப்பூக்கேன், தேட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நீ சொன்ன. இருந்தாலும் என்னுடைய தாட்சியை பார்த்து உன்னுடைய விபூதியையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டாட வேணும், அழிப்பேன் என்கிறார் என்பது விரிவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். ஆவியை, இந்த ஆவியை அதாவது இவ்விடத்திலே ஆத்மவஸ்துவை, இந்த ஆத்மவஸ்துவிற்கு ஒரு ஈரேயோ உலகங்கட்கெல்லாம் என்பது திருவாய்மொழியிலே 8ஆம் 10 முதல் பதிகத்திலே 5ஆம் பாசுரம். உலகங்கட்கெல்லாம் ஒப்பற்ற உயிரானவனே. ஓர் என்ற இவ்விடத்தில் ஒன்று என்று அர்த்தம் வராமல் ஒப்பற்றவனானவனே. அரங்கமாலை கண்ணுக்கு தோத்தாதபடி நின்று தாரகமாக அன்னிக்கே, கண்ணுக்கு தோத்தாமல் எங்கோ இருந்து இல்லாமல் கண்ணாலே காண வியாமோகம்தான் ஒரு வடிவு கொண்டலாம்படி இருக்கை. அந்த எம்பெருமான் அடியார்கள் மேலே இருக்கக்கூடிய வியாமோகம் இருக்கே, அந்த வியாமோகத்துக்கு ஒரு வடிவு சொல்லணும்னா அது எம்பெருமானாக ஆகும். எம்பெருமானுடைய திருமேனி அடியார்கள் மேலே வியாமோகம். அழுக்குடம் வெற்றில் வாயால் எத்தனையோ பேர் காலில் விழுந்தேன், எத்தனை பேரை தோற்றம் பண்ணினேன், பல பேர் காலில் விழுந்தேன். யார் யார் என்று தகுதி பாராமல் எல்லார் காலிலேயும் விழுந்தேன். அதற்கு மேலே எத்தனை பேரை இந்த வாயாலே தோற்றம் பண்ணினேன். அப்படிப்பட்ட தூய்மையில் நான் அப்படி தப்பு செய்தோம் என்கிற அனுதாபமும் இல்லாமல் நான் ஏற்கனவே பாடியாச்சு, மனுஷால பாடியாச்சு, இதர தெய்வம் பாத்தியா பாடியாச்சு என்பது கூட அந்த ஞாபகம் கூட இல்லாமல்
தொண்டனேன் நான் கண்டதெல்லாவற்றிலும் தொண்டுபட்டு திரிந்தானான். யார் யார் கால விழுந்தேன், யார் யாரை தோத்திரம் பண்ணேன், எதற்கெல்லாம் யார் யாருக்கோ தொண்டெல்லாம் பரவி நின்றேன். சொல்லினேன் தொல்லை நாமம் நித்தியசூரிகள் இனி என் கொண்டு ஜீவிக்க கடவர்கள் சொல்ல முடியாது இதற்கு முன்பு அழிந்து அறியாதது என்றபடி. நமோ நாரணாவென்னு சுவாமி பெரியாழ்வார் காட்டாரல்லவா பெரிய திருப்பல்லாண்டிலே நமோ நாரணாவென்னு. இதே ஆழ்வார் இன்னொரு ஆழ்வார் காட்டுவார் நமோ நாரணாவென்னு. ஓவாதுரைக்கும் உரை உண்டே மூவாத மக்கதி கண் செல்லும் வகையுண்டே என்னொரு வர்த்தி கக்கிரை இன்னும் ஒரு பாசுரத்தில் காட்டுவார் அல்லவா. அதுபோல இவ்விடத்தில் நமோ நாரணாவென்னு பல்லாண்டு பாடி ஜீவிக்க கடவர்கள் இனியன் கொண்டு ஜீவிக்க கடவர்கள். பாவியேன் பிழைத்தவாரன் அஞ்சினேற்கு தொல்லை நாமத்தை நான் சொல்லு விடுகை அன்னிக்கே நான் என்ன பண்ணேன், நானும் சொன்னேன் நமரமுறைமேன் என்று. இது பெரிய திருமொழி 6ஆம் 10 10ஆம் பதியம் 6வது பாசுரத்திலே என்று. இப்படி அழிப்பாறு உண்டோ, இப்படி என்ன பண்ணேன், பாடினேன் பாவியேன் நான் தப்பினேன் என்று அஞ்சினேற்கு. பாவியேன் நான் பாவம் புரிந்தவன் என்று அஞ்ச வேண்டாம், உன் காரியம் உனக்கே பரமோ என்று. மாசுஜகா என்று அஞ்சாதே என்று. காவி போல் வண்ணர் வந்து வடிவழகை காட்டி மருந்தை இட்டு பொருந்த விட்டனர். இந்த மருந்து என்னது, பெருமானே மருந்தாக வந்தான், மருந்தும் பொருளும் ஆகமும் தானே மருத்துவானாய் நின்ன மாமணி வண்ணன் என்னெல்லாம் ஆழ்வார்கள் கொண்டாடுகள் அல்லவா. அதுபோல காவி போல் வண்ணர் வந்து அந்த வடிவழகை காட்டி மருந்தை இட்டு பொருந்த விட்டார். காவி என்பதற்கு இவ்விடத்திலே தேவாச்சான் பிள்ளை கொள்ளுகின்ற அர்த்தம் கருங்குவளை புஷ்பம். அந்த கருங்குவளை புஷ்பம் போலே இருக்கக்கூடிய திருமேனி வடிவழகை உடையவனே. இவ்வடிவை நாம் கண்ணாலே நோக்கி அழிக்க ஒண்ணாதென்று வார்த்தை தமிழ் காட்டுறார். கண்ணை செம்பளித்தேன். அந்த செம்பளித்தல் கண்ணை என்பதற்கு அர்த்தம் புரியுது. அது என்ன செம்பளித்தேன், செம்பளித்தேன்னா இவ்வளவு அழகான எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்து காவி போல் வண்ணர் வந்தார் அல்லவா, அந்த வண்ணத்தை பார்த்து கண்ணை செம்பளித்தேன். அப்படி கண்ணை மூடுகை, கண்ணை மூடிட்டேன் தெரியுது, அதாவது அந்த பிரகாசம் கண்ணை மூடிட்டு. இப்போ சொல்லுவா சில ஆச்சரியமான விஷயங்களையோ சில துக்கமான விஷயங்களையோ கூட கண்ணை மூடிட்டுருமோ நம்ம கூட சொல்லுவோம். பெருமாள் எதிர்க்க போய் நின்றுட்டு பெருமாளை சேவிக்கும் போது நல்லா கண்ணை திறந்துட்டு சேவிக்கணும். கண்ணை மூடிட்டு என்ன சேவை வேண்டியிருக்கு, கண்ணை மூடிட்டா பெருமாள் சேவையாக கிடைக்கும். பெருமாள் எதற்கு அச்சாவதார திருமேனியா அவ்வளவு திவ்ய ஆபரணங்களோடு திவ்ய அலங்காரங்களோடு எழுதுகிறான். அந்த பெருமாளை கண்ணை மூடிட்டு பார்ப்பானே அப்படின்னா அது ஆழ்வார் இருப்ப கண்ணை செம்பளித்தேன். அப்படிப்பட்ட என்னுடைய கண்ணை நான் மூடினேன். அதாவது என்ன அர்த்தம், தன்முயற்சி தவிர்ந்தேன் என்று அர்த்தம். சுவாவதேசத்திலே தன்முயற்சி எம்பெருமானை கிட்டுவதற்கு நான் எந்த முயற்சியும் பண்ணவில்லை என்று கண்ணுள்ளே தோன்றினாரே. கண்ணுள்ளே தோன்றினார், இவன் கண் செம்பளித்து பார்க்க முடியாமல், அதாவது ஆழ்வார் கண் செம்பளித்து பார்த்தானா எம்பெருமான், ஐயோ இவர் கண் செம்பளிக்கிறாரே என்று எம்பெருமான் பார்த்திருந்தான் போலே காணும் அவனும். இந்த பாசுரத்திலே இப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். 13ஆம் பாசுரம். இரும்பனுண்டீரும் பாதரம் கொள்கா எந்தரும்பெடி பாவமெல்லாம் அகநயனை விட்டு சுரும்பமரசோரை சூழ்ந்தார் அரங்கமா
தாழேக்கு மாறே. இந்த 13ஆம் பாசுரத்திலே இரும்பன் உண்ட நீர் போல் என்பு பாதம் வருதல்லவா, உரும்பா இரும்பன் உண்ட நீரும். இதே ஆழ்வார் 5ஆம் பாசுரத்திலேயும் இரும்பனன் உண்ட நீர் போல், அதாவது காய்ச்சப்பட்ட இரும்பானது உள்ளே மேலே ஜலத்தை குத்தினால் அது எப்படி இழுத்து கொள்ளுமோ என்பது போல 2 இடங்களிலே இந்த மேற்கோளை காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த பாசுரத்தினுடைய சாரம் என்ன? பிணி பாவம் முதலானவை என்னை விட்டு நீங்கின என்றும் என் கண்கள் பெருமானை கண்டு களித்தன என்கிறார் இந்த பாசுரத்தினுடைய அவதாரியை சாரத்திலே. நான் செய்தவனாய் அனுபவித்தே தீரும்படியான பலவகை பாவங்கள் என்னுள்ளே அடர்ந்தவை என்னை விட்டு போயின. நெடுங்காலமாக பண்ணி போந்த அந்த பாவங்கள், அந்த பாவத்தினை அனுபவிக்கக்கூடிய பலன்கள் என்னை விட்டு போயின. இதனால் தேறுவது அரிய செயல் என்பது இரும்புண்ட நீர் இருப்பு பழுக்க காய்ந்து. அதாவது பழுக்க காஞ்சிருக்கு ஒரு இரும்பு, அந்த இரும்பிலே ஒரு தீர்த்தத்தை குத்தினால் அது எப்படி அந்த ஆவி குறையும், ஆவியாக வெளியேறுகிறதல்லவா உருமாய்ந்து. அதுபோல தனக்குள்ளே ஏற்றுக்கொண்ட நீர் வெளிவந்துவிடும் என்றும் எனலாம். என் பாவங்களை என்னை தொடரமாட்டா என்பது என்று கருத்து. இது உறுதியாக நினைப்பேன். இந்த பாசுரம் பரோபதேசம். பின்னாடி நான் சொல்ல போறேன். அதாவது ஆழ்வார் 4 வகை 4 சொன்ன போனோம். அதிலே பரோபதேசம், சுவானுபவம், அதனால் அனுபவிக்கும்படியாக பண்ணினது, அதற்கு அடுத்தபடியாக விபவாவதாரங்கள் பெருமை பேசினது, அச்சாவதாரங்களை பெருமை பேசினது, சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட காரியங்களை சொல்லுதல். இந்த 5ஐயும் பிரித்து 4 பாசுரங்கள் வகையாக இந்த அனுபவத்தை அனுபவிக்கிறார் அரும்பதத்திலே ஆச்சாரியர். அதிலே தன் பாபங்கள் என்னை தொடமாட்டா என்று கருத்து. இது உறுதியாக நினைப்பீர். வண்டுகள் பொருந்தி வர்த்திக்கின்ற சோலைகள் சூழும் திருவரங்கம் என்று அந்த சிறப்புடைய திவ்யதேசத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்ட எம்பெருமான். இதைத்தானே திருமாலிலும் காட்டுகிறார். சுரம்பமர சோலை சூழ்ந்த அங்கே பள்ளின முரலும் சோலை, மயிலினமாலும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவம் சோலை, அண்டர்கோன் அமரும் சோலை. அது திருமாலையிலே. இது திருக்குறுந்தாண்டகத்திலே. கரும்பு போல் நம்மால் விரும்பப்படுபவன். அப்படிப்பட்ட இவனை விடைவிடாமல் கண்டு என் கண்கள் 2 களிக்கும்படி நின்றான். களிக்கும்படி நின்றது இரும்பு கொள்க. ஆத்மாவுக்கு இயல்பான ஞான அனந்தங்கள் போல துன்பங்களும் இயல்பு என்றும் இந்த பாசுரத்திலே காட்டி அனுபவித்தார். இந்த பாசுரத்தினுடைய சாரமாக எம்பெருமானுடைய அனுபவத்தை பாவங்கள் சேராது என்று காட்டி அனுபவித்தார் 14ஆம் பாசுரத்திலே. 13ஆம் பாசுரத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய வியாக்கியானம். இரும்பன் அனன்றுண்ட, இரும்பு அனன்று உண்ட. அந்த வார்த்தைகள் செறிவு, அந்த வார்த்தையுடைய செழுமை, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் நம்முடைய பூர்வாச்சாரர்களுக்கு அகப்படும். அனன்று அப்படின்னால் காய்ந்து, நீரும் நீரும் போகும் என்று அப்படி கொள்கா. அதாவது நீரும் போதரும் கொள்கா. அதாவது பழுக்க காய்ச்சிய இரும்பிலே ஒரு ஜலத்தை விட்டால் அது போய்விடும் அல்லவா. உங்கள் மனசில் இதை கொள்ளுங்கோள். அதுபோல உங்கள் பாப வினைகள், அந்த பாபத்தினுடைய பலன்கள் எல்லாம் போகும். என்ன வேணும்? இன்னும் அப்படியாவது காய்கை அக்னியாலே சந்தப்தமான, அதாவது அக்னியாலே காய்ச்சப்பட்ட ஆயஸ்ஸாலே, அந்த சம்ஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கணும். ஆயஸ்ஸாலே, அதாவது ஆயஸ் அப்படின்றால் இரும்பு. அதுதான் சம்ஸ்கிருத இங்கிலீஷில் அயன் அப்படின்னு சொல்லுவோம். ஆயஸ், அந்த ஆயஸ்ஸாலே இரும்பு இதிலிருந்து வந்தது. அப்படி பீதமான மஞ்சள் நிறமான ஜலமும் போதரும் எத்தாலே எனில், ஜலமும் போதரும் எத்தாலே எனில்
தம்முடைய பாபத்தை போக்கின அகடித கடனா சாமர்த்தியத்தாலே இரும்புண்ட ஜலமும் புறப்படும் என்று எம்பெருமானுடைய கடாட்சத்தினாலே பாபமும் பாப வினைகளும் அதனாலே ஏற்பட்ட பலன்களும் போகும். எந்தன் அரும்பிணி பாவமெல்லாம் அகன்னன என்னை விட்டு இரும்புண்ட நீர் போதரச் சொல்லு வேணுமோ அதுபோல நான் பண்ணின துர்க்கர்மங்களும் பலமான துன்பங்களும் அன்றோ என்னை விட்டு போயிற்று. ஆத்மாவுக்கு நிரூபகமான தர்மம் ஞான அனந்தங்கள். அந்த ஞான அனந்தங்கள் இரண்டும் பிரம்மத்திற்கும் உண்டு. இது பிரம்மசூத்திரத்திலே ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டும். ஞானமும் உண்டு, ஆனந்தமும் உண்டு. எதுக்கு? பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இரண்டும் உண்டு. ஆனால் இந்த அசேதனங்களுக்கு இந்த இரண்டும் இல்லை. அப்ப ஞானமும் ஆனந்தமும் இரண்டும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருந்தாலும் ஜீவாத்மா சரீர சம்பந்தத்தினாலே அந்த ஞான ஆனந்தங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீர சம்பந்தம் நீங்கிய பிறகு அதனுடைய சுவாபாவிகமான இயற்கையான ஞானம் ஆனந்தம் வந்துவிடும். இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி சகஜம் என்னபடி சேர் போந்தை வேமன்றோ என்னை விட்டது. எம்பெருமானை அகலுகையால் வந்த வியசனமும் துக்கமும் அகலுகைக்கு காரணங்களும் போயிற்று என்னவுமா கேள்வி. அவை போயிற்றாகில் நீர் பின்பு என்ன செய்தீர்? சரி, அவ போயிடுத்து. பெருமாடு நிகழ்க கிருபையினாலே இந்த கர்மங்களும் கர்மங்களாலே விளையக்கூடிய துன்பங்களும் போயிற்று. அவை போயிற்றாகில் என்ன பண்ணீர்? துரும்பமர சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு இந்த பாவமெல்லாம் போச்சல்லவா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதனால என்ன நடந்தது அப்படின்னா, சுரும்பனுண்ட சோலை, அதாவது சுரும்பு பண்டுகள் பொருந்தியுள்ள சோலையாலே சூழப்பட்ட அரங்கமாக பெரிய கோயிலை தனக்கு கோயிலாக கொண்டார். கரும்பினை கண்டு கொண்டு, இதுக்கு ரெண்டு அர்த்தம் காட்டுறார் விரிவாச்சம் பிள்ளை. கரும்பினை கண்டு கொண்டு, அந்த கரும்பு சாதாரணமாக விளையக்கூடிய கரும்பு, வாயாலே தின்னும் கரும்பு, வாய்க்கு இனிமையான கரும்பு. இது கண்ணுக்கு இனிமையான கரும்பு, கண்ணுக்கு தின்னும் கரும்பு இது. சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட என் கண்ணினை கழிக்குமாறே என் விஷயம். அந்த எந்தெந்த விஷயங்களை பார்த்து இந்த கண்கள் கழித்தன முன்னாடி பல விஷயங்களை அற்பசாரங்கள் அவைதோய் தகர்நொழிந்தேன் ஆழ்வார் சொல்றவா. அந்த மாதிரி எத்தனையோ அற்பங்களை பார்த்து 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 கண்டு கழித்த என் கண்கள் என் விஷயங்கள் எவ்விஷயங்களை கண்டு கழித்தது. அப்படி பிரீத்தி தத்துவமாக கணா கண்டறியாத கண்கள் கிழி இன்று கணிக்கிறது. கணா கூட காண வேணாம், நேரே பிரத்யட்சமாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறாங்களோ அச்சாவதாரத்திலே அந்த எம்பெருமானை இப்படி விஷயங்களை கண்ட கண்கள், மகிழ்ச்சியை உண்டாக்கும் கண்கள் என்று இரண்டு அர்த்தம் காழ்ப்பித்தால் அப்படி கண்களாலே பருகுவேனோ எம்பெருமானை பருகுவேன் என்றால் 13ஆம் பாசுரத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய 14ஆம் பாசுரம். காவியை வல்ல கண்ணார் காலவியே கருதி நாளும் பாவியே ஆக எண்ணி அதனுள்ள பழுத்தொழிந்த தூவித அன்னமன்னும் சூழ்புழல் குடந்தாயானை பாவியேன் பாவியாது பாவியேன் ஆயினேனே. இந்த பாசுரத்திலே பெருமானை நினையாது கழிந்த நாளை குறித்து ஆழ்வார் வருந்துகிறார். கீழ்நாடெல்லாம் பழுதே பலபகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் என்றுதான் அல்லவா மற்றொரு ஆழ்வார்.
கீழ்நாடுகள் எல்லாம் போய்விட்டது, வீணே போய்விட்டது என்று தன்னுடைய இழந்த நாளைக்கு கூப்பிடுகிறார் என்பது வியாக்கியாதா காட்டுகின்ற ஒரு வார்த்தை. இழந்த நாளைக்கு கூப்பிடுகிறார். என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. எப்படி அன்னி உலகம் அளந்தாயடி போத்தி பாசுரத்திலே அன்று எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுபவர்கள் இல்லை, ஆகையினாலே அந்த குறை தீர இன்று நாங்கள் மங்களாசாசனம் பண்ண வந்தோம் என்ற திருப்பாவையிலே காட்டுகிறார் அல்லவா? அதுபோல இங்கே ஆழ்வார் தம்முடைய கீழ்நாளை கழிந்தமையை சொல்லுகிறார். அதாவது எப்படி கருணைதல் மலரை வென்ற கண்களுடைய பெண்டீரோடு கலவியே நினைத்து கொண்டு, அதைத்தான் வானிலாம் ஒருவல் சிறுநுதல் பெருந்தோள் ஆதலார் வனமுறை பயனே பேணினேன் அதனை பிழையன கருதி என்று பெரிய திருமொழியில் பல இடங்களில் ஆழ்வார் தன்னுடைய நைச்சான சந்தானத்தாலே தன்னுடைய தாட்சிகளை தான் அனுபவித்த இழவை காண்பிக்கிறார் அல்லவா? அப்படிப்பட்ட அனாதிகாரமாக பெரும் பாவியேனாகும்படி மனோரதித்து அந்த பாவம் படுகுழியிலே பரிபக்குவமான அந்த பாவங்கள் என்ன பண்ணித்து இப்படி மாதரார் திறத்து மயல்கண் என்னும் அன்று அப்படி எல்லார் கண்ணையும் வச்சு அவர் மேலே பயப்பட்டேன். என்னாச்சு? இந்த பாபக்குழியிலே பிறந்தேன், பாபக்குழியிலே என்னை தள்ளிட்டு திறகையுடைய அன்னங்கள் பிரியாதே பொருந்தியுள்ள நீர்நிலைகள் அடர்ந்த திருக்குழந்தை பெருமானை, அதாவது நம்மாழ்வார் விஸ்தாரமாக அருளியதை திருமங்கை ஆழ்வார் அறிவு அங்கங்கே தெளிச்சுட்டு போவார். அதுபோல முதல் பதிகத்திலேயே வாடினேன் வாடி பாசுரத்திலேயே இரண்டாவது பாசுரத்திலேயே குழந்தையை சொல்லுகிறார். இந்த திருக்குழந்தை 10 பாசுரமாக ஒரே பதிகமாக திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆனால் திருமங்கை ஆழ்வார் ஒரு பதிகம் இல்லை, ஒரு பிரபந்தத்தையே கொடுத்திருக்கார். ஒரு பிரபந்தத்தையே திருக்குழந்தை பெருமானுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருடுந்தாண்டகம் இந்த இடத்திலே எல்லாம் அந்த எம்பெருமானை பதிகமாக பாடாமல் ஆங்காங்கே குழந்தையானை, குழந்தை மேயா என்று குழந்தை திருக்குழந்தை 6வது எம்பெருமானை அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படி திருக்குழந்தை பெருமானை பாவமே செய்த நான் நினையாது, அப்படி நினைக்காமல் பாவியாகிவிட்டேன். காவி போல் வண்ணர் வந்து இத்தியாதி கருங்குவளை கருணைதல் பூவை வென்ற கண்ணார் கரவியே கருதி, அந்த கருணைதல் போன்ற கண்ணை உடைய பெண்கள் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் காரணமாக அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன். ஆடினேன் வாடி பாசுரத்திலே அவர் கரும் கலவியே கருதி ஓடினேன். பெரிய திருமொழி 1ஆம் 10 முதல் பதியும் முதல் பாசுரத்திலே என்னும்படி அவர்கள் கலவியே கருதி நினைந்திருந்தேன் சிரமம் தீர்ந்தேன் என்று பெரிய திருமொழி 5ஆம் 10 4ஆம் பதிகம் 8வது பாசுரத்திலே என்னும்படியே அதற்கு மாற்றாக எதிர்த்தட்டாக இத்தனை நாள் அதில் இருந்தேன், அதற்கு எதிர்த்தட்டாக அதற்கு மாற்றாக இத்தையே நினைந்து நாளும் பாவியே நாக எண்ணி. இது பெரிய திருவந்தாதியிலே 58வது பாசம். அனாதிகாரம் ஒரு சுகிருதலேசமும் பண்ணாத, கொஞ்சம் கூட நன்மையை தேடாத நான் பண்ணாத மகா பாவியாக மனோரதித்து நாளும், இந்த நாளும் என்பதை 2 பதத்தில் சேர்க்கணும். நாளும் கலவியே கருதி ஓடினேன், நாளும் நினைந்திருந்த சிரமம் தீர்ந்தேன். தினமும் அதை தவிர வேற நினைவே கிடையாது. நாளும் தினந்தோறும் கலவியே கருதி ஓடினேன். சரி, ஓடினேன் சரி, அப்பவாது ஓடின அன்னைக்காவது சரி. ஆனால் நாளும் நினைந்து அதையே நினைச்சு ஓடின நினைச்சுட்டே இருந்தேன். நினைந்திருந்த சிரமம் தீர்ந்த பாடி என்று அதிலே ஒரு சந்தோஷம் ஆனந்தம் அடைந்தேன். அதனுள்ளே பழுத்தொழிந்தேன், அதனுள்ளே பழுத்தொழிந்தேன். அதாவது கீழே பக்குவமானேன்னு சொன்னாரா, இப்போ பழுத்தொழிந்தேன். பக்குவமானா காயிலேருந்து பழத்துக்கு வர்ற நிலைமை, அதுக்கப்புறம் முழுமையாக பழுத்தது இந்த பாசுரத்திலே. சக்கரவர்த்தி பெண்கொற்றை குடை நிழலிலே பழுத்தார் போலேயும்,
சக்கரவர்த்தின்னு சொன்னால் அவன் வெண்கொற்ற கொடை இருந்தால்தான் அவன் சக்கரவர்த்தி. வெண்கொற்ற கொடையும் அந்த செங்கோலும் செங்கோலும் செம்முடியும், அதாவது திருமுடியும், அந்த பட்டாபிஷேகம் அதாவது திருவபிஷேகம், அந்த திருவபிஷேகமும் கையிலே கோலும் அந்த கொடையும், இந்த 3 தான் ராஜலட்சணங்கள். அதற்கப்புறம் கத்தி மேல ஆபரணம் அதெல்லாம் போட்டுக்கலாம், என்னன்னா போடலாம். ஆனால் இந்த 3 இவன் சக்கரவர்த்தி என்று காட்டுவதற்கு இது 3 அடையாளம். அதுபோல நான் என்ன பண்ணேன், இவர்களிலே ஒதுங்கினேன். ஆழ்வார் உனது பாரே போல் சீரில் பழுத்தொழிந்தார் போலவும், பெரிய திருவந்தாதி 58வது வாசகத்திலே உனது பாலே போல் சீருடைய குணங்களுக்கு தோற்று பழுத்தொழிந்தேன் போலவும். அப்படி பண்ணவன் நான் என்னாச்சு, தூவிசேர் அன்னம் மண்ணும் சிறகை உடைய அன்னம் பிரியாதே வர்த்திக்கிற தேசம். இந்த இடத்துல அன்னம்ங்கிறதுக்கு 2 ஹம்னம் என்பது ஹம்சம் என்று பெயர். இந்த ஹம்சம் என்றால் 2 அர்த்தம் காட்டுகிற விரிவாச்சான் பிள்ளை. ஹம்சம் அதாவது அது ஒரு பறவை இனம் என்றும், ஹம்சத்துக்கு இன்னொன்று சேர்த்து பரமஹம்சரான பரமஹம்சர்கள், அம்சங்களும் பிரியறதில்லை, பரமஹம்சர்களும் பிரியாதே வர்த்திக்கிற தேசம். அது பரமஹம்சர்கள் அப்படின்னால் ஆச்சாரிய இதயத்திலே அழிவனவாள பெருமாள் நாயனார் காட்டார். அதாவது 3ஆம் பிரகரணத்திலே 151வது வாக்கியத்திலே குடிச்சீர் மயில் அன்னம் விவேகமுகராய் நூறுரைத்து அள்ளலில் ரதியின்றி அவனங்கின் நடையை பின் சென்று உடை நீழலிலே கவரி வசைய சங்கமவை முரலாத் அறிவன் இசை பாட மானத பத்மாசனத்திலே இருந்து விதியினால் இடரில் அந்தரமின்னி இன்பம் படான் குடிச்சீர் மயிலே ஆதல் பற்றற்ற பரவகம் சதாரண நயாச்சலன். நயாச்சலன் என்றால் பெரியாழ்வார். மெய்நாவன் நாதமுனிகள் போல்வாரை, மெய்நாவன் அன்னமென்னும் நாதமுனிகள் அளவந்தார் பெரியாழ்வார். இவர்களைப் போல அன்னமென்னும் இவர்கள் என்றும் பிரியாது வர்த்திக்கிற தேசம். தூவிசேர் அன்னம் மண்ணும், தூவி என்றால் தூய்மையை உடைத்தான அன்னம். பாவியேன் வகுத்த விஷயமாய் அசன்னிகிதமாய் சமீபத்தில் இல்லாத இழந்தேனோ, நான் எழுந்து போயிட்டானேன். அதற்கு மேலே பாடா இருந்தொழிந்தேன் கீழ்நாள்களெல்லாம். பெரிய திருமொழியிலே 8ஆம் பதியும் 2ஆம் பாசம், 1ஆம் 10 8ஆம் பதியும் 2ஆம் பாசம். பழுதே பலபகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன். பெருமான் கேட்டார், நான் தான் உங்களுக்கு நெருங்கிய அழுதே பலபகலும் போயிடுச்சுன்னு அஞ்சி அழுதேன். அனுதாபம் பிறந்தது, பச்சாதாபம் பிறந்தது அங்கே அந்த ஆழ்வாருக்கு. இவருக்கு அந்த அனுதாபம் பச்சாதாபம் பிறக்கவில்லை என்று தம் வாயாலே சொல்லிவிட்டோம். உடனே கேட்டான் பெருமான், முதல் நிருகேது கிருபை பண்ணினேன் அப்படின்னு உடனே ஆழ்வார் அடுத்த வரியிலே சொல்றார், அரவணை மேல் கண்டு தொழுதேன். அழுதே பலபாலும் போயினவென்று அஞ்சி அழுதேன். தேவரிய கடாட்சத்தினால் என்னாச்சு, அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்று இழந்த நாளைக்கு துக்கம் கொண்டாடுகிற பாவியாது நினையாது பாவியேன் ஆயினேனே. இந்த இடத்துல தமிழ் அழுத்த வார்த்தை கட்டால் சிறுவிரலானேன். அது சிறுவிரல், சிறுவிரல் பெடுவிரல் நடுவிரல் மோதிர விரல் ஆட்காட்டி விரல் அப்படின்னு நான் 5 சொல்கிறோமோ. இந்த சிறுவிரல் அப்படின்னா அது சிறுவிரலுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் இலக்கியங்களில் சுவாமி ஏன் எடுக்கிறார்? சிறுவிரலானேன், அதாவது முதலில் எண்ணப்படுபவன் நான். இது எண்றதா இருந்தால் முதல்ல எண்றதா இருந்தால் இப்படி போவோம், எண்ணிக்கை எண்ணுறோம் 10 எண்ணணும். எப்படி எண்ணுவோம்? 1 2 3 4 5 6 எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி தானே எண்ணுவோம். அப்போ எண்ணப்படுதலில் முதலில் இருப்பது எது? இந்த சிறுவிரல் தானே. என்ன அழகான தமிழ் வார்த்தை கண்டுபிடிப்பு, சிறுவிரலானேன். அதாவது எண்ணப்படுவதில் நின்று எண்ணப்படுவதாக நின்றேன், இப்பொழுதுதான் எண்ண ஆரம்பித்திருக்கிறேன் என்று அர்த்தம். எண்ணுதல் என்பது இவ்விடத்திலே நினைத்தல் என்ற பொருளிலே வந்து எண்ணுதல் 1 2 3 என்று எண்ணுதல் என்று அர்த்தம். அதற்கு மேலே முடிந்த பண்ணின பாபம்
இதற்கு மேலே ஆவியேன் ஆகையாலே நினைக்கவில்லை, நினைவில்லாமையாலே பாவியானேன். பாவியேன் பாவியாது ரெண்டர்த்தம் காட்டும். பாவியேன் எது? நினைவில்லாமையாகையாலே பாவியானேன், பாவியான வழியினாலே நினைக்கவில்லை என்றும் இப்படி ஒன்றே காரியமும் காரணமாக இருக்கக்கூடுமோ, ஈயதும் நல்லதும் காரிய காரண பாவத்தாலே வருவது போலே பாவியாக இருந்ததினாலே நினைக்கவில்லை, நினையாமல் இருந்ததினாலே பாவியானேன் என்று இந்த பாசுரத்திலே தன்னுடைய நைச்சானுசந்தானத்தை காட்சி அனுபவிக்கிறார் ஆழ்வார் என்பது இப்பாசுரத்தினுடைய அர்த்தாங்கமம். 15ஆம் பாசுரம். முன்பாராவிராவணந்தம் முதுமதிலங்கவித்து அன்பினாலனுமன் வந்து ஆங்கடியினை பணிய நின்னார்க்கு என்பலாமுருகி ஓக்கிட்டு என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினார் ஞான நீர் கொண்டு ஆட்டுவன் அடியானே. இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வார் சிவப்பதியான எம்பெருமானை, அதாவது தாம் முன்புத்த இழவெல்லாம் தீர நீராட்டுகிறாள் என்று ஆழ்வார் அப்போ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான அவதாரியை காட்டுறார். அதாவது எம்பெருமானை நீராட்டுகிறாள். எப்படி? அந்த முன்பலா விராவணன் பாசுரம் மூலமாக, அதாவது கீழே இழந்த இழவெல்லாம் தீரும்படியாக, எம்பெருமானுக்கு ஏற்பட்ட வருத்தங்களெல்லாம் உடல் நோவெல்லாம் தீரும்படியாக தீர்த்தாமாட முற்படுகிறாள் என்று இந்த பாசுரத்தினுடைய அவதாரியம். அதுவும் ஒரு காலமே என்று வயிறுபடிக்கிறார், அஞ்சுகிறார். ஐயோ, இப்படி எம்பெருமான் இவ்வளவு சேட்டைகளை பண்ணி இவ்வளவு லீலைகளையும் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு என்ன தீர்ந்து வந்து விடுமோ என்று அஞ்சுகிறாள். அதற்கு பிராயசித்தமாக தீர்த்தா மாட்டுகிறாள் என்று அர்த்தம். ஸ்ரீராமாயணத்தில் பேசின பரப்பை எல்லாம் ஒரு வார்த்தையாலே சொல்லுகிறார். முன்பொலாவிராவணந்தன் என்று இந்த ஒரு வார்த்தையினாலே ராமபிரானவன் எவ்வளவு சிரமங்கள் பட்டான். அந்த சிரமங்கள் தீர்வதற்காக ராமாவதாரம் முடிந்து நம்ம திருமங்கையாழ்வார் அவதார காலத்திலே அன்று எம்பெருமானுக்கு தீர்த்தாமாட்டினார்களோ இல்லையோ, அதை இன்று வயிறுபிடிக்கிறார் என்பது அவதாரி. அதற்கு மேலே ஏக திரவியத்தை பின்னமாக்கினால் போலே ஒரு பொருளை அஞ்சுக தாயையும் தமப்பனையும் பிரித்த பையல். தாயையும் தமப்பனையும் சர்வலோக ஜெகனியான இந்த பிராட்டியையும் சர்வலோக சரண்யனான எம்பெருமானுடைய அந்த ரவபிரானுடைய 2 பேரையும் பிரித்தான் அல்லவா? அப்படி பாசுரத்தில் காட்டார். முன்பலாவிராவணந்தன் முதுமதில் இலங்கவே வித்து அன்பினால் அனுமன் வந்து ஆங்கடியினை பணிய நின்னார்க்கு. இந்த அனுமன் வந்து தானே தீலே வாளை வைத்தான், வாளிலே நெருப்பை வைத்தான், கொளுத்தினான். அப்படி இருக்க வாளிலே கொளுத்தினால் இலங்கை வேகுமோ என்ன? அதாவது வாலிலே நெருப்பை வைத்தான், அதனால் இலங்கை நெருஞ்சிடுமா என்ன அப்படின்னால், இவன் வாயுபுத்திரனாயிற்றே. அந்த நெருப்போடு சேர்ந்து காயும், அதாவது இந்த காற்றும் சேர்ந்து அது இலங்கையை வேவும்படியாக பண்ணித்து. இவன் நெருப்பில் வச்சதுனால மட்டுமில்லை, இவனுடைய தகப்பனான வாயு பகவான் அவனும் உதவி செய்தான். ஆக முதுமதில் இலங்கவே வித்து, முதுமதில் வலிய மதில், அதாவது 4 வித அரண்கள் சொல்லப்படுறது ஒரு நாட்டிற்கு. அதாவது வனங்கள் இருக்கும், வனத்திற்கு அடுத்தபடியாக மலைகள் இருக்கும், அது அடுத்தபடியாக அகழிகள் இருக்கும், அடுத்தபடியாக கோட்டைகள் இருக்கும். இப்படி 4 விதமான காவல் ஒரு நகரத்திற்கு, தலைநகரத்திற்கு. அது ராவணன் இருக்கின்ற இடம் கேட்க வேண்டும். வலிய மதில்,
இறங்கவே வித்து திருவடியின் வாலிலே நெருப்பாலே சுடுவித்து அன்பினால் அனுமன் வந்து காலால் அன்று போலே அனவசத்திலே தீட்சித்தும் எம்பெருமான் அனுமான் உண்ணா நோன்பு நோற்று முடியும் வரையில் குறிக்கோளில் எடுத்த காரியத்திலே நிலை நிற்பது அனவசனம். அந்த அனவசனத்திலே தீட்சித்தும் கடல் கடந்தும் யுத்தம் பண்ணியும் இழைத்திருக்க செய்தே யார் அனுமான் பிராட்டியை தொழுது சோ அபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதட்சிணம் ஞவேதயதே ஆத்மா திருட்டாசீதேதி தத்வதஹ என்பது ஹனுமான் வந்து சொல்லுகின்ற ஒரு ஸ்லோகம். அதாவது சீதா பிராட்டியை பார்த்தான். அந்த பார்த்த உடனே அந்த களைப்பெல்லாம் தீர்ந்தது. அதை எடுத்துக்கொண்டு மகாபுருஷனான ஸ்ரீ ராமபிரானை அடைந்து வலம் வந்தான். வலம் வந்த பிறகு அளவிட ஒண்ணாத முயற்சியுடைய அனுமான் கண்டேன் சீதையை திருட்வா சீதேதி. இதை போயிட்டு வந்தியே, எப்படி போனேன், எங்கே வந்த, யார் தடுத்தா, என்ன நடந்தது, இந்த விவரங்கள்லாம் தூதுவ லட்சணம் இல்லை. முதல்ல என்னது, இப்போ ராமபிரானுடைய உயிரை காப்பாற்ற வேணும், போய் வந்த செய்தியை சொல்ல வேணும். அதுக்காகத்தான் திருஷ்டே சீதேதி, திருஷ்டுவா நான் சீதையை பார்த்தேன். இதைத்தான் கம்பராமாயணத்தில் கண்டேன் சீதையை கற்பெனும் களிநடம் புரிய கண்டேன் என்று அங்கே அனுமான் வந்து சொன்னானோலோ, பிரீத்தியோடையிலே வந்தது. ஆங்கடி பணிய நின்னார்க்கு விராட்டி விற்த்தாந்தம் கேட்டு ஸ்தப்தராய் அசைவற்று நின்றவருக்கு இப்போ சீதா பிராட்டி உயிரோடு இருக்கிறாள்னு தெரிஞ்சுது. அது வரைக்கும் முன்னாடி வருத்தப்பட்டு இருந்தான். இப்போ என்னாச்சு, சீதா பிராட்டி உயிரோடு இருக்கிறாள் என்கிற செய்தி தெரிந்த உடனே அசைவற்றவராய் நின்றவர்க்கு என்பலா முருகி மூக்கிட்டு அந்நிலையை நினைத்து மனம் கரைந்தபடி என்னுடைய நெஞ்சமென்னும் அன்பினால் இத்தியாதி என்னுடைய நெஞ்சிலே உண்டான அன்பன்று நெஞ்சமென்று பேராய் பகவத் பிரேமமே வடிவாயிருக்கிற அன்பாலே, அதாவது எம்பெருமானுடைய அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பிரேமத்திற்கு அது அனுமனாக காட்டு. அனுமனுக்கு ஒரு வடிவை கொடுக்கலாம். எப்படி ராமபிரான் வனவாசத்தும் பொழுது தர்மமே ஒரு வடிவாய் நின்று அறம் என்பது ஒரு வடிவெடுத்தது போலே உலாவிற்று என்று அங்கே காட்டுகிறார்களோ, அதுபோல அன்பினாலே ஒரு அன்பிற்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும், ராமபிரான் மேலே இருக்கிற பிரேமத்துக்கு ஒரு அளவு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த வடிவு அனுமன் திருமேனியிலே தோற்றும். அதற்கு மேலே ஞானமாகிற திருமஞ்சனத்தாலே நீராட்டுவன். ஞானமா எம்பெருமான உட்காரச்சு தீர்த்தம் ஆடுறதல் அல்ல, ஞானத்தாலே. அதை தான் ஆழ்வார் காட்டார். அன்புடனே கூடின நீர், அந்நீருக்கு சம்ஸ்காரமிலே அன்பு. அந்த ஜலத்திலைக்கு ஒரு இனிமே ஒரு ஜலம் இருக்கு, அந்த நெஞ்சம் என்னும் ஜலம், ஞானமாகிற ஜலம். அந்த ஜலத்துக்கு என்ன முக்கியம், அன்பு என்கிற நீரை கலந்து அடியனேனே சேஷேஷி முறையிலே அடிமை செய்கை எம்பெருமானுக்கு யோக்கியராவது அடியாரால் போல காணும் என்று இந்த பாசுரத்திலே சக்கரவர்த்தி திருமகனுக்கு அனுமன் நீராட்டுகிற பாசுரத்தை திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். 16ஆம் பாசுரம். மாயமான் மாயச்சத்து மருதிர நடந்து வையம் தாயமா பறவாய் பொங்கா தடவரை திரித்து வாகேயுமார் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்களெல்லாம் தூயமா மாலை கொண்டு சூட்டுவர் கொண்டனே. கீழ்ப்பாசுரத்தாலே
அதாவது 15ஆம் பாசுரத்தாலே ஆழ்வார் என்ன சொன்னார்? தன் ஞானத்தாலே தீர்த்தமாட்டினார் அல்லவா? இந்த பாசுரத்திலே அப்படி தீர்த்தமாடின உடனே அந்த எம்பெருமானுக்கு தன்னுடைய சொற்களாகிற மாலையை சமர்ப்பிக்கிறார் என்பது வியாக்கியாதாவுடைய அவதாரி. கீழ்ப்பாட்டிலே திருமஞ்சனம் பண்ண ஸ்நானாசனம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது என்னது? புஷ்பாசனம் சமர்ப்பிக்கணுமோ அந்த இச்சப்பாசுரத்தில் திருமாலை சாத்துகிறார். எம்பெருமானுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார். மாயமான் கீழ்ப்பாசுரத்திலே முன் பொலாராவணன் பொல்லாத ராவணன் என்று அங்கே ராவணனுக்கு அடைமொழி. முன் என்பது காலத்தை குறிக்கிறது. பொலாராவணன் என்பது கவிகளுக்கு பொல்லா என்று சொல்ல வந்த இடத்திலே இல் என்பது எழுத்து இல்லாமல் முன் பொலா விராவணந்தன் என்று சொல்வதற்கு அவளுக்கு உரிமை அந்த ரீதியிலே அங்கே முன் பொலாராவணன், இங்கே மாயமான். அந்த மாயமானாலே தானே இந்த விஷயம் நடந்தது. ராவணன் சீதையை பிரிய நேரிட்டது. அப்படி மாயமான் பொலாவிராவணந்தன் என்றத்துக்கு அடி எது? முன்பொலா பொல்லாத ராவணன் என்று சொல்வதற்கு காரணம், முதல் காரணம் எது? இந்த மானை பின்னோக்கி சென்றது தானே, பொய்மான் உலாவினது தானே. ஆகையினாலே அதற்கு காரணம் இது அடி என்றதற்கு அடியான ஜந்து விசேஷமிரே. அது ராவணன் என்றும் இது ஜந்து, அது ஒரு பிராணியாக மாயமானாக ஒரு பிராணியாக ஜந்து விசேஷமிரே. மாயச்செத்து முன்பு போலே ஒரு அழகான தமிழ் பதமிடுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. தொற்றம்பாக, இந்த தொற்றம்பாக என்றால் ஒரு அழகான வாக்கியத்துக்கு அர்த்தம். அதாவது தொற்றம்பாக, அதாவது அம்பு எய்தார் அது பகைவனை ஊடுருவது ஊடுருவாது மேலாக தொற்றி கொள்ள பகைவன் பிழைத்து போதல். அதாவது மாரீச்சன், தாடகை, சுபாகு, இவா 3 பேரில் தாடகையையும் சுபாகுவையும் கொன்றான் அவனுடைய அம்பு. அதே அம்பு மாரீச்சன் என்ன பண்ணிட்டு வெறுமை தொட்டுட்டு விட்டுடுத்தோம். ஏன்னா அவன் தப்பி போகணுங்கிறதுக்காக தொற்றம்பு. ஏன்னா அவன் தப்பி போனாதான் பின்னாடி தன்னுடைய அவதார காரியம் நிறைவேறும் அல்லவா? அதுக்காக அவனை தப்பிக்க விட்டானவா? அப்போ தப்பிக்க விட்ட பொழுது அந்த அம்பு அவனை தோலை தொட்டு அப்படி பயமுறுத்திட்டு விட்டுடுத்தான். அதை அந்த அம்பை பார்த்தான். அந்த அம்பு பட்ட உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சான். ஆக தொற்றம்பாக, அது பகைவனை ஊடுருவாது மேலாக தொற்றி கொள்ள பகைவன் பிழைத்து போகுதல். தாடகாவதத்திலே சுபாகு வதை பண்ணான், தாடகையை வதை பண்ணான், மாரீச்சனை மாத்திரம் ஓடவிட்டான். அது முன்பு. ஆனால் தற்போது என்னாச்சு? மாயமான் மாய செத்து, அந்த மாறானது அப்படி உயிர் போகும்படியாக பிணத்தையும் மாய்த்து பிணமும் காணாதபடி நசிப்பித்து, அந்த பிணம் எங்கேயா சரீரம் இருக்குமா பார்த்தா அது கூட கண்ணில் தெரியாத அளவுக்கு பண்ணினான் எம்பெருமான். மருதிர நடந்து அடல்தேல் இணை மருதித்த வேழ நடைகத்ததத்தல். இது பெரிய திருமொழியிலே 10ஆம் 10 4ஆம் பதியம் 9வது பாசுரத்திலே அடல்தேர் இணை மருதித்த வேழ நடைகத்ததத்தல். இந்த தொத்தம்பாகிறதுக்கு வார்த்தை எடுக்கிறார். அதற்கு மேலே தளர்நடை நடையாடுகிற பொழுது தாயர் மகிழ ஒன்னார் தளர்நடை நடந்ததனை. இது பெரியாழ்வார் திருமொழியிலே 1ஆம் 10 7ஆம் பதியம் 11வது பாசுரத்திலே தளர்நடை இட்டபடி வையமாளந்தா. இந்த பாசுரத்திலே பாருங்க 2-3 அவதாரங்களை சேர்த்து அனுபவிக்கிறார். வையளம் வையம் தாய். வையந்தாய் என்றால் வையம் என்று தாய் என்று பிரிக்க வேண்டும். அதாவது தாவியது. தாய் என்பது இவ்விடத்திலே தாய் தந்தையை குறிக்கலை. தாய் என்பது தாவி அளந்தது. ஆகையாலே தாய் வையம் தாய். முன்புத்தையாவது மாயமான் மாய செத்தது வளர்ந்த பின்பு பண்ணின வியாபாரம். இது நடுவு தவழுகிற போது செய்த செயல். எது? அந்த இணை மருதத்து விழா. 2 மருத மரங்களுக்கு நடுவே போனானோ அது. எம்பெருமான் பிறந்தான், அளந்தானோ வையம் தாய். தாவி அளந்தது பூமியை அனாசாயேன அளந்து கொண்டு.
மாபரவை பொங்கா அப்பெரிய கடலானது தயிர்த்தாழி பட்டது பட. தயிர்த்தாழி இவன் பெருமான் கையிலே என்ன படும்? உடைய விட்டதன் ஓசை கேட்டான். அப்படி தயிர்த்தாழி பட்டது படும் எது? பட்டதாம் அந்த கடல். உடைய விட்டு ஓசை கேட்டான். தயிர்ப்பானே, தயிர் சாப்பிட்டாச்சா ஒரு எட்டி உதப்பான், அது ஒரு 2 சில்லு சில்லாக போகும், அந்த ஓசையை கேட்பான். அதுபோலே கடலை கடைத்தான், தடவரை திரித்து கடலை கண்செறியிட்டார் போலே. யார் என்னென்ன வார்த்தைகள் வியாக்கியாத பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறார். அங்கே தொற்றம்புன்னார், இங்கே கண்செறியிட்டார் போலே. அதில் கண்செறியிடுதல், அதாவது மறைத்தது போலேயான மலையை. இந்த கடலை கிடைக்கும் பொழுது மலை மறைத்ததானா அந்த மலையை பிள்ளைகள் சிறு துரும்பை திரிக்குமா போலே திரித்து. இந்த குழந்தைகளை எது கையில் கிடைச்சாலும் அதை எடுத்து அப்படியே திரிகின்றே இருக்கும். பெரியவாள் தான் பண்ணுவான், ஏதாவது நூலு கீழு குச்சி கிச்சி ஈர்க்குச்சி ஏதாவது கையில் கிடைச்சா அது சும்மா இருக்க மாட்டேன், கையப்படியே திரிகின்றே இருப்பான். அதுபோலே மலையை திரித்து வானோர்க்கியுமால் உடல் நோவ கடல் கடைந்து கொடுத்தது பிரளய பிரயோஜனாந்தர பரர்க்கு. அங்கே மோட்சத்தை விட்டு வேறு பயனில் உயிரப்பதற்கு நோக்குள்ளவர். அப்படி மால் பிச்சேற்றின் அவர்கள் எண்ணி அன்றிரே செய்தது எம்பயரானார்க்கு எனக்கு உபகாரனானவர்க்கு என்னுடைய இத்தியாதி தேவஜாதிகள் சொல் போல் ஒரு பிரயோஜனத்தை வேண்டாமல் ஒரு பயனும் எதிர்பாராத சொற்களாகிற செவ்வி அழியாத மாலையாய் கொண்டு ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாம் சங்கத்தமிழ் மாலை தமிழ் மாலை என்றெல்லாம் எம்பெருமானுக்கு மாலையாக சொற்களாகிற மாலையை சமர்ப்பித்தேன். சூட்டுவன் தொண்டனேனே இத்தார் அல்லது செல்லாத சவரன். எம்பெருமானுக்கு புஷ்பமாலை சமர்ப்பிக்கிறது, பூமாலை சமர்ப்பிக்கிறது, சொற்மாலை சமர்ப்பிக்கிறது ஆழ்வார்களிலே 2 பேர். ஒன்று பெரிய ஆழ்வார், மற்றொன்று தொண்டரடை பொடிய ஆழ்வார், ஆண்டாள். 3 பேரும் பாமாலையும் பாடினாள், பூமாலையும் சூடினார்கள். ஆச்சாரியர்களே திரு அனந்தாழ்வான் எம்பெருமானாருக்கு சிந்துவு மகிழும் திருவேங்கடத்து அந்தமிழ் புகழ் காலண்டலான திருவேங்கடவுடையானுக்கு மாலை சமர்ப்பித்தார் அல்லவா? அதுபோல சூட்டுவன் தொண்டனேனே திருக்கட்சி நம்பிகளும் அப்படித்தான். அதுபோல இத்தால் அல்லது சொல்லாத சவரன் அனசூயை பிராட்டிக்கு சூட்டினார் போலே. அனசூயை பிராட்டி சீதைக்கு சூட்டினார் போலே. இவள் வனவாசத்துக்கு வந்தாளா, அந்த தலையில் ஒரே அழுக்கு பழுக்கு, அது ஜடாமுடி அல்லவா, அந்த சீதா பிராட்டிக்கு தலையை கோதி விட்டு அழகா அது பூச்சூடி மகிழ்ந்தாளாம். யாரு? அனசூயை பிராட்டிக்கு. அதுபோலே சீதைக்கு அனசூயை எப்படி முடிசூட்டினாளோ அதுபோலே இங்கே அடியே சொல் மாலைகளாலே எம்பெருமானுக்கு நான் மாலைகள் சூட்டுவேன் என்றார் 16வது பாசுரத்தில். 17வது பாசுரம். பேசினார் விரவினித்தார் பேரோடார் பெருமை பேசி ஏசினார் ஒய்ந்து போனார் என்பதில் உலகில் வண்ணம் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையன் பிறவினித்தற்கு ஆசையோ பெரிது கொள்கான் அலைகடல் வண்ணர் பால. இப்பாசுரத்தினுடைய சாரமாக எம்பெருமானது பெருமையை பேசி பிறவியை நீக்குவேன் என்கிறார். திருப்பேர் நகரில், அதாவது அப்பக்கூடத்தான்
கோவிலடி என்று திவிதேசத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானுடைய பெருமைகளை வாய்விட்டு பேசி புகழ்ந்தவர்கள் சம்சாரத்தை கடந்தார்கள். சிசுபாலன் போன்றவர்கள் ஏசியதும் பேசியதே ஆகி உய்ந்து போனார்கள் என்று சொல்லுவது இவ்வுலகிற்கு இயல்பு. ஏசினாலும் சிசுபாலனும் ஏசினான், ஆனால் உய்ந்து போனான். ஏன் உய்ந்து போனான் என்பதற்கு காரணம் காட்டுறா பல இடங்களில். சிசுபாலன் வெஸ்தானோனான். என்ன வெஸ்தான்? எம்பெருமானுடைய குணங்களை எம்பெருமானுடைய செயல்களையும் தானே வெஸ்தான். மாடு மேய்ப்பவனே, ஆடு மேய்ப்பவனே, கன்றுகள் மேய்ப்பவனே இப்படின்னு சொல்லி சொல்லி இவரோட காரியத்தை அவன் சொன்னான். இவன் செய்கிற காரியத்தை சொன்னதினாலே அதையும் பேசுவதாக ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் அருள் புரிந்தான். அறிவு கேடனான நான் அவன் குணங்களை புகழ்ந்தேன், ஆனால் ஏசுவதற்கு மாட்டேன். ஆழ்வார் ஒரு பாசுரம் கேட்டால், பேசியே ஆயினும் ஏசியே ஆயினும் பேசியே போக்காய் பிழை. எம்பெருமானால் பேசினாலும் சரி ஏசினாலும் சரி அதுவாக நீ பண்ண வேண்டும் என்று காட்டு. அதுபோல ஏசி பெரும் மோட்சம் ஆழ்வார் சொல்றார், ஏசி பெரும் மோட்சம் எனக்கு வேண்டாம். இந்த சம்சாரத்தை விட்டு நீங்குவதற்கு நான் கொண்டுள்ளது அலையறிகின்ற கடல் போல் திருநிறமுடையவன் விஷயத்தில் அடியேன் கொண்ட ஆதரம். இது மிகவும் அதிசயத்தக்கது, இது உண்மை. ஆசையோ பெரிது கொள்ள அலைகடல் வண்ணறுபாலே. ஆசை என்னளவல்லாதபடி அழகிய வடிவு படைத்தவன் எம்பெருமான். அதிலே வியாக்கியானம் காட்டார், பேசினார் ஏசினார் உஜ்ஜீவிக்க கூடுமோ என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு திருப்பேர் நகரான் பெருமை பேசினார், சம்சாரத்தை கடந்தார்கள். பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார். இங்கேந்து பதத்தை எடுத்து எங்க சேர்க்கிறார் விரைவாச்சான் பிள்ளை? பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார். பேசினார் உய்ந்து போனார், ஏசினார் உய்ந்து போனார். ரெண்டு பேர் என்ன பண்ணா? பேருளான் பெருமை பேசினார் உய்ந்து போனார். பேருளான் பெருமை ஏசினார் உய்ந்து போனார். இவன் பெருமையை ஏசின சிசுபாலாதிகளும் உய்ந்து போனார்கள் என்பது இவ்வுலகின் வண்ணம் என்பது சாஸ்திர மரியாதை. ஏசுவார்கள் அவன் குணங்களை சொல்லித்தான் ஏச வேணும். வார்த்தை இதிலே ஒரு அற்புதமான வார்த்தை காட்டப்படுகிறது. ஆளவந்தார் ஆழ்வாருடைய வார்த்தை என்றால் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை வியாக்கியானிக்கும் பொழுது அந்தந்த இடத்திற்கு தகுதியாக ஆச்சார்கள் அருளி செய்த சுவையான வார்த்தைகள் ஆங்காங்கே எடுத்து காட்டப்படுவதற்கு வார்த்தை என்று பெயர். இங்கே ஆளவந்தார் நாட்டை அழியாமைக்காக சிசுபாலனை கொற்றவன் வாசலுக்குள்ளே சுழற்றி எறிந்தான் அத்தனை ருச்சி முன்னாக பெறுவதிலே பேராவது என்று அருளை செய்வர். இப்போ சிசுபாலன் பேர் பெற்றான், ஏசினவர்கள் பேசினவர்கள் ஏர் பெற்றார். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் காட்டுறார் ஆளவந்தார். இதாவது இதே பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார். எம்பெருமானுடைய பெருமைகளை குற்றங்களாக கூறி வைதவர்களும் உய்வு பெற்றார்கள் என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தார். இதற்கு எம்பெருமானை வைத பின்பு எம்பெருமானாலே வதம் செய்யப்பட்டு சிசுபாலன் பர்வமதமடைந்தான் என்று எடுத்து காட்டிய விரைவாச்சான் பிள்ளை ஆசிரியர் இத்தொடர்பில் ஆளவந்தார் அருளி செய்த வார்த்தையை எடுத்து காட்டுகிறார். அந்த நிகழ்வு நாச்சியார் திருமொழியிலே கார்கோடல் பூக்காள் என்கிற பதிகத்திலே வந்தருள் செய்து கூடுவாராயிடில் 5ஆம் பாசுரத்திலேயும் இந்த வார்த்தை வருகிறது. அதுக்கு அழகாக காட்டார். வந்தருள் செய்து கூடுவராயிடில் சிசுபாலனும் எம்பெருமானை பெற்றானிரே என்றார்களாய். அளவந்தார் கோஷ்டியிலே அவன் பெற்றதையே பேராக சொல்ல ஒண்ணாது. ருச்சி முன்னாக வெறும் பேராய்த்து பேராவது. இவன் இருக்கில் நாடு அழியும் என்று
கொற்றவன் வாசலுக்குள்ளே சுழற்றி எறிந்தான் அத்தனைகான் என்றாராம். அதாவது இந்த இடம் வந்த உடனே ஏசினவர்கள் உய்ந்து போனார்கள் ஆழ்வார் சொல்கிறாரு. இது பொருத்தமா அப்படின்னு அளவந்தார்கிட்ட சிஷ்யாலாம் கேட்டாராம். அப்போது அளவந்தார் சொன்னாராம், அவன் வந்தருள் செய்து கூடுவராயிடில், அதாவது அவனே இவள் இருக்கும் இடத்திற்கு வந்து கூட வேண்டுமே தவிர இவளுடைய ஆற்றாமையால் இவள் அவனிடம் சென்று கூடுவது தகாது. அது நாச்சியார் மொழி பாசுர வியாக்கியாந்திரம். அதுபோலே இங்கே ஐதீகம் என்ன, ஆழ்வாருடைய பாசுரங்களில் அமைந்துள்ள கருத்துக்களை விளக்குவதற்கு ஆச்சாருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை எடுத்து காட்டுவது ஐதீகம். ஆளவந்தார் கோட்டியிலே சிலர் என்ன பண்ணாலாம், எம்பெருமானை கடும் சொற்களால் வைதவன் சிசுபாலன், அவனும் பரவதத்தை அடைந்தான் என்றோ என்றார்களாம். அதற்கு ஆளவந்தார், அவன் பெற்றது பேராகாது, எம்பெருமானை பெறவேணும் என்று ஆசைப்பட்டு அவன் எம்பெருமானுடைய அருளாலேயே அவனை பெறுவதுதான் பேராகும். அவனுடைய அருளாலே அவனை பெறுவதுதான் பேராகுமே தவிர, அதுபோல சிசுபாலன் மோட்சத்தை அப்படி பெறவில்லை. சிசுபாலன் இன்னும் இவ்வுலகில் இருந்தால் மற்றவர்களையும் தம்மை போல ஆக்கி கெடுத்து விடுவான் என்பதற்காக மற்றவர்களும் இவனைப் போல் ஆகிவிடக்கூடாது என்று கருதிய எம்பெருமான் வேறு வழியில்லாமல் அவன் பரமபதம் சென்று சேரும்படி சக்கரத்தால் சுழற்றி எறிந்தானே தவிர சிசுபாலனுக்கு அருள் செய்து பரமபதத்தை எம்பெருமான் கொடுக்கவில்லை என்று அருளை செய்தாராம். இதே விஷயம் திருவாய்மொழியிலே 7ஆம் 10 5ஆம் பதிகத்திலே 3ஆம் பாசுரத்தினுடைய ஈட்டு வியாக்கியானத்திலேயும் வருகிறது. தன்மை அறிவாரை அறிந்துமே ஆளவந்தார் சிசுபாலன் பெற்றிலன் காண் என்று அருளை செய்வர். அது எண்ணில் இது கடியாக சொல்லலாவதொரு சாதனம் இவன் கையில் இல்லாமையாலே நாட்டை நலிவாமைக்கு கொற்றவன் வாசலுக்குள்ளே சுழற்றி எறிந்தான் அத்தனைகான் என்று அருளை செய்வர். இந்த நிகழ்ச்சி ஒரே நிகழ்ச்சியை 3-4 இடங்களிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். சேட்பால் பசும்பழைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமே என்று இந்த பாசுரத்தினுடைய தன்மை அறிவாரை அருந்துமே என்பதற்கு ஆளவந்தாரோடு செய்த நிர்வாகம் ஐதீகம் வார்த்தை அனுபவிச்சோம். இப்போ அடுத்ததாக பேசினேன், நன்றாக பேசினேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். உண்ணப்புக்கு மயிர்பட்டு, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு முடி ஒரு ரோமம் வந்துடுத்தோம்னா இப்போ சாப்பிட்டோன்னு சொல்கிறதா, சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறதா, அதை தூர எறியறதா, துப்புறதா, என்ன பண்ணுறது? அதுபோல என்னவோ நான் பேசணும்னு நினச்சி பேசினேன். அது மயிர்பட்டது போல அழகியதாக உண்டே, நல்லா சாப்பிட்டேன், உள்ள ரோமங்களோட சேர்த்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அழகியதாக உண்டேன் என்னமா போலே ஏசமாட்டேன், ஏசி பெரும் மோட்சம் வேண்டா. யார் போலே? சிசுபாலன் போலே. பேதையேன் அறிவு கேடன் பிறவினீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க. இந்த சம்சாரத்தை விட ஆசை கரைபுரண்டு நிற்கின்றது. ஆனால் குறை என்ன அப்படி கேட்கல. அலைகடல் வண்ணல் பாலே, அது அவன் கையாய் ஆயிற்று. இந்த மோட்சம் என்பது அவன் தர வேண்டியதுதான் இருக்க, நாம் பெற முடியுமோ? ஆசை உண்டானாலும் அவன் கை பார்த்திருக்க வேணும். கை என்பது இவ்விடத்திலே அருள் அல்லது அபயகஸ்தம். எம்பெருமானுடைய கையை பார்க்கணும், இல்லை அவனுடைய அருளை பார்க்கணும். நாம் செய்வதில் கிரமப்பிராப்தி பார்த்திருக்க ஒண்ணாத வடிவை படைத்தவர், அதாவது எம்பெருமானை கிட்டும் வரையில் அனுபவித்து தலை கட்ட முடியாத வடிவழகை உடையவன் எம்பெருமான் என்று இந்த 17ஆம் பாசுரத்திலே அனுபவித்து முடித்தார். 18ஆம் பாசுரம். இழை பிணையம் நீக்கி
இழந்து முன் இமாயை கூட்டி அளப்பிலை புலனடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சேர்ந்த செய்து தோன்னரும் சுடர் விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மாய காண்கிற்பாரே. இந்த 18ஆம் பாசுரத்திலே ஆழ்வார் தம்முடைய முயற்சியாலே சர்வேஸ்வரனை காண முடியாது என்கிறார். அகங்காரம், ஆசை, வெறுப்பு முதலானவற்றால் வரும் கவலைகளின் சஞ்சாரத்தை தவிர்த்து ஓர் ஆசனத்திலே அமர்ந்து கீழ் இமையோடு மேலிமையோடு கூட்டி 5 என்று சொல்லப்படும் அளவிறந்த இந்திரியங்களை அடக்கி சர்வேஸ்வரிடத்தில் நீங்காமல் படருகின்ற பக்தியை செய்து அந்த நிலையில் சுடர்விட்டு தோன்றும் ஞானத்தாலே ஜோதிர்மயமாக சொல்லப்படுபவருடைய சாஸ்திர முறைப்படி உபாசித்து காண நினைப்பவர்கள் தாம் நிலை நின்ற தர்மமான அவனை காண்பர்களோ காண மாட்டார்கள். அதாவது உடலை வருத்தி மெய் வருத்தி உடலை அடக்கி இந்திரியங்களை அடக்கி அதன் மூலமாக எம்பெருமானை காண்பார்களா என்றால் காண மாட்டார்கள். இழைப்பினை இயக்கம் நீக்கி இழைப்பு துன்பம் கவலை அளப்பு இல் அளவிலாத பலவான மெய்மையே காண்கிற்பாரே மெய்மையோ காண்கிற்பார் உண்மையிலே அறிவார்களா என்றபடி மெய்மையை நிலநின்ற தர்வஸ்வரூபியான பரமாத்மாவை வியாக்கியானத்தில் அவதாரிகளை காட்டார். இழப்பினை இத்தியாதி சுயத்தனத்தால் தன்முயற்சியால் காண்பார்க்கு காணப்போகாது என்கிறது. இழைப்பினை இயக்கம் நீக்கி இதுக்கு இன்னொரு சம்ஸ்கிருத பிரமாணம் சொல்றார். அவித்யா அத்பிதா ராகத்வேஷ அபினிவேசகா கிளேசகா. இந்த அறியாமை, செருக்கு, அவா, பகைமை, பற்று என்கிற இந்த இவ்வைந்தும் பஞ்சக்லேசம். அதாவது பஞ்சக்லேசகான்னு வருதுன்னு ஸ்லோகத்தில் அபினிவேசகா கிளேசகா. அது எது? இந்த 5ம் கிளேசகா துன்பத்தை தருவது எனப்படும் 5 கிளேசங்கள் சேர்ந்தால் அது பெரிய துன்பம் என்று சொல்லுகிற கிளேசங்களுடைய சஞ்சாரத்தை தவிர்த்து இருந்து காற்றை பிடித்து இருத்துமா போலே இரே. காற்றை அடக்கி காற்றை இழுத்து அடக்கி அதன் மூலமாக பிராணாயாமம், ஹோமங்கள், யாகங்கள் உடல் வருத்தி செய்கிறாளோனும் தபம் செய்கிறாளோனும் அவாழலாம். அவித்யை அகம் அபிமானம் மரணத்தாத்ராசமாத்தல் மனசோடே இருக்க வேண்டியாலே காற்றை பிடித்து என்கிறது. சுச்சௌதேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனமாத்மனஹ நாச்சுச்சரிதம் நாதினீச்சம் சேலாஜின குசோத்தரம் என்பது கீதையிலே கண்ணன் பெருமான் இந்த யோகிகள் தபஸ்விகள் எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை விளக்குகிறான். அதாவது தூய இடத்தில் அந்த இடம் தூய்மையாக இருக்கணும். அசையாத மனையை இட்டுக்கொள்ள வேண்டும். அந்த மனை ஆடக்கூடாது, முன்ன பின்ன ஆடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனையை இட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மிகவும் உயரமாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் தாழ்வாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஆசனம் சமமாக இருக்கணும். அதற்கு மேலே அதன் மீது தர்பையையும் அதன் மீது மான் தோலையும் அதன் மீது துணியையும் இது அத்தனை எழுணும். எந்த காரியம் பண்ணாலும் இது அத்தனை இந்த யோகங்கள், தவங்கள், தபசுகள், தியானங்கள் இதெல்லாம் பண்ணணும்னா இது அத்தனை இருக்கணும். தூய்மையான இடம் இருக்கணும், அதில் ஆசனங்கள் இருக்கணும். அந்த ஆசனம் ரொம்ப உசரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்மையாக இருக்கக்கூடாது. அதற்கு மேலே தர்பம் இருக்கணும், அதுக்கு மேலே மான் தோல் இருக்கணும், அதுக்கு மேலே துணி இருக்கணும். இத்தனையை உட்காந்துண்டு
இத்தனையும் பண்ணணும். எது பண்ணணும்? அந்த யோகமோ தியானமோ பண்ணணும். அப்படி என்று சொல்லுகிறபடியே ஓர் ஆசனத்தில் இருந்து உயர்வும் தாழ்வும் இன்னிக்கே சமமாக முன்னிமையை கூட்டி சமம் காயமி சிரோக்ரீவம் தாரயஞ்சரம் ஸ்திரஹான் சம்ஸ்லேக்ஷநாசிகாகம்சம் திசச்ச அனவலோகயன். இதுவும் கீதையிலே கண்ணனம்பெருமான் இந்த யோகிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எப்படி? உடலையும் தலையையும் கழுத்தையும், அதாவது நேராக உட்காந்துக்கணும், கழுத்து சாயப்படாது, உடல் நேரம் இருக்கணும், முதுகு வளையப்படாது, உடல் நேரம் இருக்கணும், கழுத்து சாயப்படாது, தலையை சாயப்படாது, இப்படி இருக்கணும். இப்படியே அப்படி கட்டில ஓட்ட மாதிரி இருக்கணும். இருந்து நேராக வைத்து கொண்டு அசையாமல் உறுதியுடன் இருந்து மூக்கின் நுனியை பார்த்து கொண்டு இந்த மாதிரி தான் தபஸ் பண்ணணும். இப்படி தான் யோகங்கள்லாம் பண்ணணும் என்று மூக்கின் நுனியை பார்த்து கொண்டு திசைகளையும் பார்க்காமல் யோகம் செய்ய வேண்டும் என்னும்படியே உள்ளே பார்க்கில் அனுபூத விஷயங்களை, அதாவது அனுபவித்த பொருள்கள் தோற்றும், வெளியே பார்க்கில் விஷயங்கள் தானாயிருக்கும் என்று நடுவே நிற்கை. அனுபூதமான விஷயத்தை கண்டால் பரமாத்ம தியானம் கூடாது. அதாவது உள்ளே எம்பெருமானை அனுபவிக்க வேணும்னா புற விஷயங்களை பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்ம விஷயம் தெரியாதோனோ, அதைத்தான் சொல்கிறாரா. அதுக்கு அளப்பில் ஐம்புலன் அடக்கி அளவிறந்த இந்திரியங்களை ஜீவாத்மாவினுடையதாக ஆக்கி, அதாவது ஞானமாக ஆக்கி ஆழ்பவர் கண்ணே வைத்து தொடக்கமில் சிந்தை செய்து அவிச்சின்னமான ஸ்மிருதி ரூபமான பக்தியை பண்ணி தைலதாராவிச் செல்ல ஸ்மிருதி சந்தான விஷய தியானகான்னு சொல்லப்படுறதும் அப்படி ஒரே இதாக இருந்து சுடர்விட்டு தோன்றலும். இப்படி சுடர்விட்டு தோன்றுகின்ற ஞானத்தாலே விளக்கினை, வேத விளக்கினை, யார்? அம்பெருமான் வேத விளக்கு, மேலிருந்த நந்தா வேத விளக்கு என்கிறாரல்லவா ஆழ்வார். நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரணாரணனே கருமாமையில் போல் இருந்தாய். இது பெரிய திருமொழியில். அதுபோல விளக்கினை நந்தா விளக்கனைய எந்தாய். அப்படி இப்போ கம்பராமாயணத்தில் கம்பனும் காட்டுகிற நந்தா விளக்கனைய நாயகனே. அதுபோல இந்த விதியில் காண்பார் விளக்கை, வேத ஜோதிஸ்வரூபனாக பிரதிபாதிக்கப்பட்ட விளக்கை விதியில் காண்பார். சாஸ்திரங்களில் விதித்தபடியே உபாதித்து அவனை காண்பார். மெய்மையே காண்கிற்பாரே என்றும் உடனாயிருக்கிற சர்வேஸ்வரனை காண வல்லரே, வல்லரோ காண மாட்டார் என்றபடி. அல்லது இப்படி யோகசாஸ்திரத்தில் சொல்லுகிறபடியே உபாசித்து காண்பார்க்கு காணலாம் என்றும், உபாசித்துல காணலாம், ஏன் காணமாட்டார் பிரிநிலை அதாவது அங்கப்பிரபத்தி இல்லாவிட்டால் காணமாட்டார் என்று அர்த்தம் இந்த பாசுரத்தை. அதாவது யோக நிட்டையிலே எம்பெருமானை அனுபவிக்க முடியுமா? முடியாது என்கிறார் திருமங்கை ஆழ்வார். 19ஆம் பாசுரம். பிண்டியார் மண்டாயந்தி பிறர் மனை தெரிதந்தோன்னும் முண்டையார் சாபம் தீர்த்தார் ஒருவனோர் ஊரகமேத்தும் கண்டையோரங்காம் மெய்யம் கச்சிவேர் மல்லையன் மண்டினார் உயரல்லால் மத்தாயார் உயலாமே. இப்பாசுரத்தினுடைய சாரம் எம்பெருமான் உகந்து இருக்கக்கூடிய விதேசங்களிலே திருப்பதிகளிலே நெஞ்சு மண்டி இருப்பவர்களே உய்வர்கள் என்கிறார் இந்த பாசுரத்தினுடைய அதிகரன், அதாவது அவதாரிகரன். அதற்கு மேலே உளுத்து, அளம் என்றால் உளுத்து,
உளுத்து செங்கற்சுவர்களை அரிக்கும் உப்பு. அளம் என்பதற்கு ஒரு தமிழ் வார்த்தை. செங்கல் செவுர் இருக்கணும். அந்த செங்கற்சுவரை அரிக்கும் உப்புக்கு அளம்னு பேர் என்று பற்றிய உப்பளம். அதனால தான் நம்ம உப்பளம், உப்பு தயாரிக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம்? உப்பளம், போர்க்களம், அப்பாவை களம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோல இது உப்பளம், அது உப்பு விளையும் இடம். சுவர் போலே துகள்கள் உதிரும் தலையோட்டை, அந்த தலையோட, அதாவது அப்பாதலில் இருந்த நான்முகந்தலில் இருந்த ஒரு தலையை கிள்ளி கையிலே ஏந்தி கொண்டு அயலாளர்கள் வீடுகளில் திரிந்து இறந்து உண்கிற தவக்கோலம் கொள்ளும் ருத்ரன் அனுபவித்த சாபத்தை தீர்த்த ஒப்பற்ற சர்வேஸ்வரன். எழுந்தருளிருக்கும் திருப்பதிகள் 6 திருப்பதிகள் இந்த ஒரு பாசுரத்திலே காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். 1 திருக்கண்டியூர், 2வதாக திருவரங்கம், 3வதாக திருமெய்யம், 4வதாக திருக்கட்சி, 5வதாக திருப்பேர், 6வதாக திருக்கடன் மல்லை என்கிற 6 திவிதேசத்தையும் அவன் உகக்கும் திருப்பதிகளில் மண்டினவர்கள் உய்வு அடைவார், மற்றவர்கள் உய்ய வழி இல்லை என்று காட்டு. பிண்டி அப்படின்னா மாவு துகள். இது ஹிந்தியில் பிண்டின்னு தான் பேர், தெலுங்கில் பிண்டின்னு தான் பேர், தமிழில் பிண்டினா மாவு. அப்படி மாவு துகள். மண்டையோடு முண்டியான் தவக்கோலமுள்ளவன். இதை இன்னொரு அர்த்தம் காட்டால் பாடபேதம். ஆனால் அது பெரியவாச்சான் பிள்ளை அதை எடுத்துக்கொள்ள உண்டியான் என்று பாடம் இருக்கிறது. இப்பாடத்தில் இறந்து, அதாவது பிச்சை எடுத்து உண்கையே தவக்கோலமா. யார் பிச்சை எடுத்து உண்றானோ அவன் ஒரு வேச்சு ஊற்றிப்பான், ஒரு கலர் இருக்கும், அது கையில் ஒரு திருவோடு இருக்கும். அதுபோல ஒரு தவக்கோலமாக வேஷம் போட்டு பிச்சை எடுப்பான். அப்போ நிறையா விழும். இப்படத்தில் தாபச வேஷத்தை உடைய ருத்ரன் நெடுங்காலம் கையிலே ஒட்டி கொண்டு திரிந்து இறந்துண்டான் என்பது இங்கு கண்டு கொள்வது. பிண்டியார் மண்டையேந்தி உளுத்து அளம், அதாவது செங்கற்களை அரிக்கும் உப்பளம், உப்பு விளையுமிடம். பற்றின சுவர் போலே பொடி உதிருகிற தலையோட்டை கையிலே ஏந்தி பிறர் மனை திரிதும் தொன்னும் முடையடர்த்த சிரமேந்தி மூலகும் பரிதிரிவோன். இது பெரிய திருமொழியில் 6ஆம் 10 9ஆம் பதிகம் முதல் பாசுரத்திலே விளையடர்த்த பாடவண்ணம் பிரியாது என்கிற தொடங்குகிற பதிகத்திலே பிறர் மனை திரிதுந்தொன்னும் முடையடர்த்த சிரமேனி மூல சிரமேந்தி மூலகும் பரிதிரிவோன். நெடுங்காலம் கையிலே ஏந்தி கொண்டு ஓட்டை திரிந்து இறந்துண்டான். இறத்தல் என்பது பிச்சை எடுத்தல் என்பது. அதாவது அதற்கு மேலே முண்டியான் தாபச வேஷத்தை உடைய ருத்ரன், சாபம் தீர்த்த ஒருவன். அப்படி கையிலே ஏந்திய அந்த மண்டையோட்டோடு சுமந்தான் அல்லவா, அதிலே தன்னுடைய மார்பிலே இருந்து வேர்வை நீரை நீக்கி அவன் கபாலத்தை விடுவித்தான் அல்லவா, அதுவரை அவன் கபாலி என்கிற திருநாமத்தோடு இருந்தான் அல்லவா. அப்படி சாபம் தீர்த்த ஒருவன் பிரம்மசாபத்தாலே 5 தலை இருக்கா, ஒரு தலையை வெற்றினான். அப்படிப்பட்ட மண்டை ஏந்தி திரிந்தவன் அவன் சாபம் அவனை விட்டு போம்படி பண்ணினவனான ஊர் இத்தியாதி. யார் இருக்கான்? யார் அவன்? ஊர் இத்தியாதி அவன் ஊரா, அவன் உகந்த ஊரான. அழ்வார்கள் பாசுரங்களிலே விதேசங்களை சொல்லும் பொழுது அவன் உகந்தருளி நிலங்கள் என்றே சொல்வது. அவன் உகந்து வர்த்திக்கிற தேசம். அருளிலே திருக்கண்டியூர் கோவில், திருமெய்யம், திருக்கட்சி, திருப்பேர், திருக்கடல் மல்லை என்று மண்டினார் உய்யாலல்லார். அவன் உகந்தருளினை திருப்பதிகளிலே நெஞ்சு வைப்பவர்கள் உய்வடைவார்கள். மத்தையார் குய்யலாமே, இது அல்லாதார்க்கு உஜ்ஜீவிக்க வழி உண்டோ என்று கருத்து என்று இந்த 19ஆம் பாசுரத்தை நிறைவுபடுத்துகிறார் திருமங்கை ஆழ்வார். 20ஆம் பாசுரம். வானவருதங்கள் கோணம் மலர் மீசாய
சேவடி செங்கண் மாலை மாணவர் கலியன் சொன்ன வாழ்ந்தமிழ்நாளைந்து ஓனமதில் வல்லார் ஒளிவிதும் ஆழ்வர் தாமே. இந்த பாசுரத்திலே நிகம பாசுரம், அதாவது இந்த பாசுரத்தோடு இந்த திருக்குறுந்தாண்டகத்தை நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். தன்னுடைய இந்த பாசுரத்தை கற்றார்க்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார் என்பது இந்த பாசுரத்தினுடைய அவதாரி. அதாவது தேவர்களுக்கு சுவாமியான இந்திரனும் தாமரை மலரிலுள்ள பிரம்மனும் நாள்தோறும் பரிமளமான மலர்களை தூவி துதிப்பது சிறந்த திருவடிகளும் சிவந்த திருக்கண்களை உடைய திருமாலை இப்பெருமானை கவிபாடியவர் யார்? பெரிய வேலையுடைய கலியன் என்று ஆழ்வார். பெரிய வேலை உடைய கலியன், வேட்கலியன் அல்லவா? இந்த கையில் வேல் இருப்பது யாரிடம் என்றால் 3 பேரிடம் இருந்தது. ஒன்று கூர்வேல கொடுந்தொழிலன் நந்த கோபன் வேல் இருந்தது. அவனுடைய பிள்ளை கண்ணன் வெண்ண வகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அடுத்த யாரு? திருமங்கமன் மானவேல் கலியன் என்று இந்த 3 விதமான வேல்கள் 3 பேரிடம் இருந்தது என்று காட்டி அப்படிப்பட்ட ஆழ்வார் சுவைமிக்க இந்த பாசுரங்கள் இருப்பதும் வேறு பயனில்லாமல் பயில வல்லார். வேறு பயன் கருதாது இந்த பாசுரத்தை யாரோர் அபியசிக்க வல்லார்களோ அவர்கள் ஒளிமயமான பரமபதத்தை அடைய பெறுவர் என்று இந்த பாசுரத்தினுடைய சாரம். இதற்கு வியாக்கியானம் பண்ணினார். வானவர் இத்தியாதி இந்திரனும் பிரம்மாவும் எப்போதும் செவ்வியையும் தேனையும் உடைத்தான புஷ்பங்களை, சுத்தமான புஷ்பமாக இருக்கணும், வாசனையாக இருக்கணும், தேனை உடைத்ததாக இருக்கணும். அப்படி தேனை உடைத்ததாக இருக்கணும், அப்பொழுதே மலர்ந்த புஷ்பமாக இருக்கும். அப்படிப்பட்ட புஷ்பத்தை பரிமாறி சமர்ப்பித்து ஏந்தும் அழகிய திருவடி தாமரைகளை உடைய புண்டரீகாட்சனை மானவேல் இத்தியாதி மானவேல் பெரிய பெருமைகளை உடைய வேல். இந்த வேல் யார் கொடுத்தார்? அழகா பாசுரத்தில் சொல்றாரு இல்லையா? சீர்காழி கழிச்சீராம விண்ணகர பாசுரத்திலே ஆழ்வார் தான் பெற்ற பட்டங்கள் அனைத்தையும் காட்டுகிறார். அதிலே அங்கே கொடுத்தவர் ஞானசம்பந்தர். அந்த ஞானசம்பந்தர் கொடுத்த வேல் பெருமைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய, அதாவது கொத்தவேல் பரகாலன் என்றெல்லாம் என்று தன்னுடைய பெருமைகளை எல்லாம் ஒரு பாசுரத்திலே காட்டுகிறார். அதுபோல பெரிய பெருமையை உடைய வேல், பெருந்தன்மையை உடைய வேலையை உடைய ஆழ்வார். வேலுக்கு பெருமை, அந்த வேலை உடைய திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமை. மானவேல் பரகாலன் என்று சொன்னால் அது பரகாலனுக்கு விசேஷம். மானவேல் என்று சொன்னால் இப்போ வேலுக்கு விசேஷம். அப்படி பெருந்தன்மையை உடைய வேலை உடைய ஆழ்வார்கள் செய்த தமிழ் மாலை 4-5 கவனிக்க வேண்டிய விஷயம். அது இந்த 4-5-20 சொல்லியிருக்கப்படாதா? பெரியாழ்வார் சொல்கிறோம் 20 போய் 21 சீதக்கடல் பாசுரத்தில் 20 போய் இதை எப்படி பிரிக்கிறார்? 4-5. அதனது 4-5 அப்படின்னா அங்கே பிரியவாச்சாம்பள்ளி அரும்பதத்தில் ஒரு அர்த்தம் காட்டப்படுறது 4-5. அதாவது 4 பாசுரங்கள் 5 விஷயங்களை, ஒரு 5 விஷயங்களை 4 பாசுரங்களாக சொல்லுவது ஒரு வகை. அதுக்கு மேலே 5 பாசுரங்களாக 4 வகை. அப்போ 5 பாசுரங்கள் ஒரு அர்த்தம், அது 4 பாசுரங்கள். 4 வகையான அர்த்தம் 5 பாசுரங்கள் 4-5. அதாவது 4 பாசுரங்கள் ஒரு அர்த்தம், 5 ஒரு பாசுரங்கள் அர்த்தம். தெளிவிசெம்பு திருநாடு
தெளிவிசும்பு திருநாடு என்று திருவாய்மொழியிலே ஆழ்வார் நம்மாழ்வார் காட்டுகிறார். தெளிவிசும்பு திருநாடு பரமபதம், அப்படி பரமபதத்தை ஆளப் பெறுவர் என்று காட்டி அனுபவிக்கிறார். இப்போ இந்த 10 பாசுரத்திலேயும் முதல் 10 பாசுரத்திலேயும் இந்த 4-5 என்பதற்கு சில விசேஷணங்களை இட்டு அரும்பதத்திலே காட்டுகிறார். என்ன அப்படின்னா, கண்ணனின் ராமபிரானுடைய சௌரியங்கள், ராமபிரானுடைய லீலைகள், அடியார்கள் பெறுகின்ற இன்பம், ஆழ்வார் பெற்ற இன்பம், எப்படி 5 வகையாக 4 வகையாக 5 பாசுரங்களும் 5 வகையாக 4 பாசுரங்களும் எப்படி சொல்லி தலை கட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அது அபரிமிதமான விஸ்தாரமான, இது மற்ற வியாக்கியானங்களிலே காண்கின்ற அர்த்தம். இங்கே 4-5 என்பதற்கு 4-5 பாசுரங்கள் காமிச்சுட்டார். ஆனால் இந்த அரும்பதக்காரர்கள் வேறு பதிகத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அங்கே பிரித்து காட்டி இருக்கிறார்கள். அதாவது சுவானுபவமும் பரானுபவமும் பர உபதேசமும் ராமாவதார வைபவம் கிருஷ்ணாவதார வைபவம் என்று 5ஆக காட்டி உபதேசிக்க பாசுரங்கள் 5 என்று சொல்லி, அப்படி எல்லா விதமாக சூட்டுநன் மாலைகள் என்கிற பாசுரத்தாலே இப்படி 5 வகையாக 4 வகையாக அருளி செய்து தலை கட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளையும். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமும் திருமங்கையாழ்வார் பாசுரம் அடியேனுக்கு தெரிந்த அளவிலே விண்ணப்பித்தேன். சர்வாபஜாராங் க்ஷமஸ்வா. அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ கடகோவன் தந்தமனூல் வாழ கடல் சூழ்ந்த மனுலகும் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு 100 ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். இப்படிப்பட்ட அடியேருக்கு ஒரு வாய்ப்பை அளித்த சிவபரம் சேத்தியாதி எதிகிரி நாராயணஜீய சுவாமி திருவடிகளிலேயும் தண்டங்களை சமர்ப்பித்து அடியுடைய கிருதகிரியை தெரிவித்து, இது ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கும் அடியனுடைய கிருதகிரியை தெரிவித்து, இதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கும் அடியனுடைய கிருதகிரியை தெரிவித்து சர்வாவஜாரான் க்ஷமஸ்வா விடை பெறுகிறேன். சர்வம் மங்களானி பவந்து. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.